வணக்கம். நாங்க ரெடி, நீங்க ரெடியான்ற இன்னைக்கு எபிசோட்ல நம்ம பார்க்க போற ஒன் ஆஃப் த ஏஐ டூல் பார்த்தோம் அப்படின்னா ப்ளூ யாண்டர். இந்த ப்ளூ யாண்டர் பார்த்தோம் அப்படின்னா மோஸ்ட்லி இ காமர்ஸ் பிசினஸ்க்காக யூஸ் பண்ற ஒன் ஆஃப் த டூல். இது எதுக்காக அப்படின்னா, இன்னைக்கு ஒரு அண்ணாச்சி கடை, மளிகை கடையில என்னென்ன பொருட்கள் எங்க இருக்கு அப்படின்றது அந்த அண்ணாச்சிக்கு மட்டும்தான் தெரியும். அவர்கிட்ட அவர் அந்த கடையில இருக்கும் போது எந்த பொருள் நம்ம போய் கேட்டாலும் அவரால் ஈஸியா எடுத்து கொடுத்துடும் போது, அதுல ஒரு மளிகை கடையில 100 பொருள் இருக்கு அப்படின்னா அந்த 100ல நம்ம கேட்கிற பொருள், ஃபார் எக்ஸாம்பிள் கடுகு வேணும் அப்படின்னு நம்ம கேட்டோம்னா அவரால் எந்த இடத்துல இருக்கு, ஏன்னா அவர் தான் அதை வச்சிருக்காரு, அவர் ரெகுலரா வர கஸ்டமருக்கு எல்லாம் எடுத்து எடுத்து கொடுத்துட்டு இருக்காரு. இதை பார்த்தோம் அப்படின்னா அவரால் இந்த இடத்துலதான் இருக்குன்னு ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஆனா இதே பார்த்தோம்னா அந்த அண்ணாச்சி கடைக்கு புதுசா ஒருத்தர் வேலைக்கு சேர்த்திருக்கோம் அப்படின்னா, அண்ணாச்சி லஞ்சுக்கு போயிருக்காரு அப்படின்னா போய் அதே கடுகை நம்ம கேட்டோம் அப்படின்னா அந்த 100 பொருளை அட்லீஸ்ட் ஒரு 20-30 பொருளையாவது அவர் தேடி அத பொருளை எடுத்துதான் நம்மளுக்கு கொடுக்குற மாதிரி இருக்கும். அப்போ இதுதான் பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி பல பிரச்சனைகளை ஈஸி பண்றதுக்கு இருக்கிற ஒரு டூல் தான் பார்த்தோம்னா ப்ளூ யாண்டர். இது மட்டும் இல்லாம இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு அண்ணாச்சி கடையை விட சூப்பர் மார்க்கெட்ஸ் அதிகமா இருக்கு. இன்னைக்கு சூப்பர் மார்க்கெட்ஸ்ல பார்த்தோம்னா நம்ம அண்ணாச்சி கடையில ஒரு 10 பொருள் வாங்க போறோம் அப்படின்னா, சூப்பர் மார்க்கெட் நீங்க போறீங்க அப்படின்னா கண்டிப்பா 10 பொருளோட நம்ம வெளியே வர மாட்டோம். ஒரு 12ல இருந்து 13 பொருட்கள் எக்ஸ்ட்ரா 3 பொருட்கள் நம்ம வாங்கிட்டு தான் வருவோம். ஏன்னா சூப்பர் மார்க்கெட்டோடைய டிசைன் அப்படி. அப்போ அந்த சூப்பர் மார்க்கெட்ல பார்த்தோம் அப்படின்னா என்னென்னலாம் பொருட்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா நிறைய ஆஃபர்ஸ் இருக்கோ, எந்த பொருட்கள் அவங்க கிட்ட பார்த்தோம்னா சேல்ஸ் ஆகாம இருக்கோ அந்த பொருட்களை பார்த்தோம்னா நிறைய ஆஃபர் போட்டு அந்த பொருட்களை ஃப்ரண்ட்ல வச்சிருப்பாங்க. நம்மளுக்கு எந்த பொருள் தேவையோ, ஏன்னா நம்மளுக்கு ஒரு பொருள் தேவை, இப்போ நம்ம சால்ட் அப்படின்றது நம்மளுக்கு தேவை அப்படின்றது எல்லாத்துக்கும் தெரியும். அதை நாம அவங்க கண்ணு முன்னாடி இல்லைனாலும் அது எங்க இருக்குன்னு கேட்டு எடுத்துக்குவாங்க அப்படின்றதும் தெரியும். அப்போ அதனால பெரிய ப்ராஃபிட் ஒன்றும் இல்லை சால்ட்ல. ஆனா கண்டிப்பா அவங்க எல்லாருமே மளிகை கடைக்கு வரவங்க எல்லாருமே சால்ட் வாங்குவாங்க அப்படின்றது அவங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி விஷயங்கள் பார்த்தோம் அப்படின்னா எவ்வளவு ஸ்டாக்ஸ் இருக்கு, எந்தெந்த ஸ்டாக்ஸ் எவ்வளவு இருக்கு. இப்ப சப்போஸ் சால்ட் இல்ல அப்படின்னா அடுத்த டைம் அந்த கடையில சால்ட் இருக்குமோ இருக்காதோ, பக்கத்து கடையில நம்ம வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்ற மைண்ட் செட்டுக்கு பீப்புள் வந்துருவாங்க. அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நம்மளுக்கு ஒரு கால்குலேஷன் தேவை. எவ்வளவு ஸ்டாக்ஸ் இருக்கு, எவ்வளவு இன்னைக்கு சேல்ஸ் ஆகும், அப்போ இன்னைக்கு சேல்ஸ் ஆனதுன்னா நாளைக்கு எவ்வளவு ஸ்டாக்ஸ் நம்ம ரீஃபில் பண்ணணும் அப்படின்ற விஷயங்கள் எல்லாருமே பார்த்தோம் அப்படின்னா ஒரு கை நுனியில இருந்தா மட்டும்தான் ஒரு இ காமர்ஸ் பிசினஸ சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்ண முடியும். அப்போ ஒரு மளிகை கடை, ஒரு அண்ணாச்சி அப்படின்னா ஈஸியா பண்ணிட முடியும். இதே ஒரு சூப்பர் மார்க்கெட் சென்னையில ஒரு 10 இடத்துல இருக்கு, இது எல்லாமே இதே மாதிரி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னா 10 அண்ணாச்சியை ஜெராக்ஸ் எடுத்து கொடுக்க முடியாது. அந்த இடத்துல இந்த டூல் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. இந்த டூலை பத்தி தான் நம்ம இன்னைக்கு கம்ப்ளீட்டா வீடியோல நம்ம தெரிஞ்சுக்க போறோம். இதை பார்த்தோம் அப்படின்னா இந்த டூலுடைய அட்வான்டேஜஸ் என்ன, இதனுடைய ஃபீச்சர்ஸ் என்ன, இதனுடைய காம்படிட்டர்ஸ் யார் யாரு, இது ஃபியூச்சர் இது ஏஐயோட இன்டெகிரேட் ஆயிட்டு என்னென்ன வேலைகள் எல்லாமே பண்ணும் அப்படின்றத பத்தி தான் நம்ம சிவகுமார் கூட டிஸ்கஸ் பண்ணி தெரிஞ்சுக்க போறோம். வாங்க டைரக்டா நம்ம வீடியோக்குள்ள போயிடும். ஸோ நீங்க பார்க்க போற டாபிக் ப்ளூ யாண்டர்னு சொல்றாங்க. ப்ளூ யாண்டர்னா ஒரு ஏஐ பவர் சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் பிளாட்ஃபார்ம். ஸோ சிம்பிளா சொல்லணும்னா ஒரு கம்பெனிக்கு என்ன ப்ராடக்ட்ஸ் வேணும் அண்ட் எவ்வளவு ஸ்டாக் வேணும், எந்த வேலை ஸ்டோர் பண்ணணும் அண்ட் கஸ்டமர் கிட்ட எப்படி சீக்கிரமா கொண்டு போய் சேர்க்கணும்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணி மேனேஜ்மெண்ட் பண்ணி ஒரு ஸ்டாக்ஸை ரீஸ்டாக் பண்ற ஒரு அப்ளிகேஷன் தான் ப்ளூ யாண்டர். ஸோ இந்த சாஃப்ட்வேர் ரீட்டைலர்ஸ், மேனுஃபேக்சரர்ஸ், ஃபார்மர்ஸ் அண்ட் இந்த மாதிரி இன்டர்மீடியட் பீப்புள் இது எல்லாருக்கும் யூஸ் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியான சாஃப்ட்வேரா இருக்கும். அண்ட் இப்போ இது லார்ஜ் ஸ்கேல் கம்பெனிஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, லைக் சூப்பர் மார்க்கெட்ஸ் அண்ட் மால்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் சப்ளை செயின் என்னன்னு பார்க்கலாம். சப்ளை செயின்னா எப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கடைக்கு ஒரு பிஸ்கெட் பேக்கெட் ஒரு ஸ்வீட் பாக்ஸ் வாங்குறோம்னா இப்போ அது நமக்கு டைரக்டா வராது. எப்படி அது ப்ராசஸ் என்னன்னா, ரா மெட்டீரியல்ஸ், ஃபேக்டரி, இன்டர்மீடியட் பீப்புள், லைக் ஒரு வில்லேஜ்ல இருந்து ஒரு ஃபேக்டரியில இருந்து ஒரு சூப்பர் மார்க்கெட் கொண்டு வர பீப்புள் அண்ட் கஸ்டமர்ஸ். ஸோ இதான் இந்த ஒரு ப்ராடக்டோட ஒரு லைஃப் டைம் சொல்லலாம். லைக் ஃப்ரம் ரா மெட்டீரியல்ஸ் டு ப்ராடக்ட் கஸ்டமர்ஸ் சேர்ற வரைக்கும் அதான் லைஃப் டைம்.
ஸோ இது பேர் தான் வந்து சப்ளை செயின் சொல்றாங்க. லைக் செயின் ஒரு ஒரு இன்டர்மீடியட் பீப்புளுக்கும் செயின் பண்ணி லாஸ்ட்ல கஸ்டமருக்கு வந்து யூஸ் பண்ற அளவுக்கு ரா மெட்டீரியல்ஸ் வந்து பில்ட் பண்ணி கொண்டு வர ப்ராடக்ட் தான் சப்ளை செயின். ஸோ வந்து ஹிஸ்டரி ஆஃப் ப்ளூ யாண்டர் பார்க்கலாம். ப்ளூ யாண்டர் வந்து 2001 தான் வந்து ஒரு கம்பெனி வந்து அக்வயர் பண்ணியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி 1995ல JDS சாஃப்ட்வேர்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி தான் வச்சிருக்காங்க. அது வந்து பீப்புளுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இல்லை. அப்போ அதுக்கப்புறம் தான் வந்து சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் யூஸ் பண்ண அப்புறம் சூப்பர் மார்க்கெட் ஃபார்மர்ஸ் தான் யூஸ் பண்ற அளவுக்கு கொண்டு வந்திருக்காங்க. இதோட ஹெட் குவார்டர்ஸ் வந்து அரிசோனா USA இருக்கு. ஸோ அங்கிருந்து தான் வந்து எல்லாருக்கும் சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ வேர்ல்ட்லயே வந்து லீடிங் AI சப்ளை செயின் கம்பெனியா வந்து ப்ளூ யாண்டர் வந்து அவைலபிளா இருக்கு. ஸோ ப்ளூ யாண்டர் வந்து எதுக்கு வந்து நம்ம இப்போ நீட்ஃபுல்லா இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ ப்ராப்ளம் ஒன்று வந்து ஸ்டாக் அவுட். இப்போ வந்து பெரிய பெரிய கம்பெனிஸ், மால்ஸ், சூப்பர் மார்க்கெட்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா வந்து அடிக்கடி ஷாப்பிங் வந்துட்டே இருப்பாங்க. ஸோ ஸ்டாக் அவுட் ஈஸியா ஆயிடும். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம வரும்போது ஸ்டாக் இல்லைன்னு சொல்றதுக்கு பதிலாக நம்ம வந்து ஆட்டோமேட்டிக்கா ஷெடியூல் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ வந்து இந்த சம்மர்ல வந்து நம்மளுக்கு ஐஸ்கிரீம்ஸ் அதிகமாக தேவைப்படும். ஸோ ஐஸ்கிரீம் ஸ்டாக் வந்து அதிகமாக சொல்லி ஸ்டாக் பண்ணி வச்சுக்கலாம். அது வந்து நம்ம ஒரு வாட்டி ஸ்டாக் பண்ணிட்டா போதும். அந்த சீசனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு 3 months சொல்றோம்னா 3 monthsக்கு வந்து ரீஸ்டாக் ஆகிட்டே இருக்கும் அகைன் அகைன். இப்போ வந்து ரீஸ்டாக் ஆகும்போது வந்து கஸ்டமர்ஸ் வந்து அந்த சூப்பர் மார்க்கெட் வந்து ப்ராடக்ட்ஸ் வாங்கிட்டே இருப்பாங்க. ஸோ வந்து லைக் மற்ற ப்ராடக்ட்ஸும் பார்த்து அதுவும் வாங்குவோம். ஸோ அந்த டிமாண்ட்ல எந்தெந்த ப்ராடக்ட்ஸ் இருக்கோ அதில் வந்து ரீஸ்டாக் பண்ணிட்டு நம்ம அப்போ வந்து வாங்கிட்டே இருக்கலாம். ஸோ வந்து கஸ்டமர்ஸ் வரும்போது ஸ்டாக் இல்லைன்னு சொல்றதுக்கு அவசியம் இருக்காது. ப்ராப்ளம் 2 வந்து ஓவர் ஸ்டாக். இப்போ வந்து ஸ்டாக் இல்லைன்னு சொல்றதும் ஓவர் ஸ்டாக்கா இருக்கிறதே ப்ராப்ளம். ஏன்னா வந்து ஸ்டாக் இல்லைன்னு சொன்னா வந்து கஸ்டமர்ஸ் வர மாட்டாங்க. ஓவர் ஸ்டாக்கா இருந்தா வந்து ப்ராடக்ட்ஸ் வந்து எக்ஸ்பயர் ஆயிடும். ஏன்னா வந்து டிமாண்ட்ல ப்ராடக்ட்ஸ் வாங்கும்போது கஸ்டமர்ஸ் வாங்குறதுக்கு யூஸ்ஃபுல்லாவே இருக்காது. ஸோ அது வந்து எக்ஸ்பயர் ஆயிடும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது வந்து என்ன பண்ணலாம்னா, இந்த ஸ்டாக் வந்து சம்மர் டைம் ஆர் வின்டர் டைம்ல வந்து கஸ்டமர்ஸ் வாங்க மாட்டாங்க. இந்த ப்ராடக்ட்ஸ் வந்து கம்மியா ஸ்டாக் பண்ணா போதும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அந்த ஒரு டேட்டா பேஸ் சேவ் பண்ணி வச்சிட்டோம்னா அந்த ரீஸ்டாக் பண்ணும்போது இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் கம்மியாக ரீஸ்டாக் பண்ணி கொடுத்துரும் ப்ளூ யாண்டர். ஸோ டெலிவரி டிலே. ஸோ வந்து ப்ளூ யாண்டர் வச்சு டெலிவரி பண்ணி கொடுக்கும். இப்போ வந்து ஸ்விக்கி, ஜொமேட்டோ மாதிரி தான் ஃபுட் டெலிவரி ஆப்ஸ் இருக்கு. அந்த மாதிரி வந்து பிளிங்கிட், ஜெப்டோ மாதிரி கிராசரிஸ் டெலிவரி ஆப்ஸ் இருக்கு. ஸோ அந்த ஆப்ஸ்ல எப்படி பார்த்தோம்னா வந்து ரொம்ப லைக் இப்போ வந்து ஒரு சீசனுக்கு வந்து எந்த ப்ராடக்ட் அதிகமாக சேல் ஆகுதோ அந்த ப்ராடக்ட் தான் அதிகமாக வச்சிருப்பாங்க. லைக் ஆஃபர்ஸ் போட்டு வச்சிருப்பாங்க, நம்ம ஈஸியா வாங்கிக்க முடியும். பட் டிமாண்ட் இல்லாத ப்ராடக்ட்ஸ் லைக் சம்மர்ல பார்த்தோம்னா வந்து நிறைய பேர் வந்து ஹாட்டான ஃபுட்ஸ் வாங்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ஃபுட் ப்ராடக்ட்ஸ்ல வந்து நார்மல் பிரைஸ்ல வந்து லாஸ்ட்ல எங்கேயாவது இருக்கும். ஸோ அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ்ல லாஸ்ட் வச்சுட்டு நம்ம இந்த மாதிரி டிமாண்ட்ல இருக்கிற ப்ராடக்ட்ஸ்ல மேல ஆஃபர் போட்டு வச்சா பீப்புள் வந்து அதுதான் வந்து விரும்பி வாங்குவாங்க ஆஃபர் இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ்ல நம்ம லைக் டிமாண்டுக்கு ஏற்ற மாதிரி டிஃபரன்ஷியேட் பண்ணி வைக்கிறதுக்கு ப்ளூ யாண்டர் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் வேர் ஹவுஸ் ப்ராப்ளம். இப்போ வந்து ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கிறதுக்குலாம் வந்து சில ப்ராடக்ட்ஸ்க்கு வந்து டெம்பரேச்சர் வந்து ரூம் டெம்பரேச்சர் தேவைப்படும், இல்லை கோல்டான டெம்பரேச்சர் தேவைப்படும். அந்த மாதிரி இருக்கிற ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து இந்த ப்ராடக்ட்ஸ்ல வந்து இந்த வேர் ஹவுஸ் போகணும். டிஃப்ரெண்ட் வேர் ஹவுஸ் வச்சிருப்பாங்க டிஃப்ரெண்ட் டெம்பரேச்சர்ல. ஸோ அந்த மாதிரி இந்த ப்ராடக்ட்ஸ் வந்து இந்த வேர் ஹவுஸ் போகணும், வேர் ஹவுஸ் 2 வந்து இந்த ப்ராடக்ட்ஸ் போகணும், வேர் ஹவுஸ் 3 இந்த ப்ராடக்ட்ஸ். அந்த மாதிரி டிஃபரன்ஷியேட் பண்ணி வேர் ஹவுஸ்க்கு வந்து நம்ம ப்ராடக்ட் சென்ட் பண்ணுறதுக்கும் ப்ளூ யாண்டர் யூஸ் பண்ணிட்டு இருக்கலாம் பண்றாங்க. இது வந்து எஃபிஷியன்சி வந்து இன்க்ரீஸ் பண்ணும். லைக் இப்போ வந்து மேனுவலா பண்ற ஒர்க்கை விட நம்ம வந்து இது வச்சு ஆட்டோமேட்டிக்கா வந்து சென்ட் பண்ணிட்டா வந்து மேனுவல் கம்மியாகவும் ஆட்டோமேட்டிக் AI வந்து இதுல மெயினான ஒரு ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ ஃபங்க்ஷனாலிட்டிஸ் பார்க்கலாம். டிமாண்ட் ஃபோர்காஸ்டிங். ஸோ வந்து இது வந்து ப்ளூ யாண்டர் இம்பார்ட்டன்டான ஃபீச்சர். இது என்னன்னா வந்து ஃபார் எக்ஸாம்பிள் தீபாவளி வந்து ஒரு ஃபெஸ்டிவல். அந்த ஃபெஸ்டிவல் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்வீட் சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகும் அண்ட் கிஃப்ட் சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். அண்ட் டெக்கரேஷன்ஸ் அந்த மாதிரி அந்த ஃபிளவர்ஸ் அதெல்லாம் வந்து அதிகமாக வந்து பீப்புள் வாங்குவாங்க. ஸோ இது வந்து கம்பெனிஸ் வந்து முன்னாடியே ஸ்டாக் பண்ணி வச்சாதான் வந்து பீப்புள் வந்து வாங்க முடியும். ஸோ வந்து பெனிஃபிட்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா வந்து இந்த ப்ளூ யாண்டர் யூஸ் பண்ணோம்னா ஸ்டாக் ஷார்டேஜ் வந்து அவாய்ட் பண்ணலாம் அண்ட் கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா வந்து இப்போ ஒரு சூப்பர் மார்க்கெட் போறாங்கன்னா அங்கேயே வந்து அந்த ஃபிளவர்ஸ், ஸ்வீட்ஸ், கிஃப்ட்ஸ் எல்லாமே இருந்துச்சுன்னா ஒரே கடையில் ஷாப் பண்ணிட்டு போயிடுவாங்க. இப்போ கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இன்க்ரீஸ் ஆகும் அண்ட் அந்த சூப்பர் மார்க்கெட்டோட ப்ராஃபிட்டும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இதனால வந்து கஸ்டமருக்கும் வந்து அது பெனிஃபிட் தான், சூப்பர் மார்க்கெட்டோட ஓனருக்கும் பெனிஃபிட் தான். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தோம்னா இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட். ஸோ இன்வென்ட்ரினா வந்து ஸ்டாக் மேனேஜ்மெண்ட் சொல்லுவாங்க. ஸோ ப்ளூ யாண்டர் வந்து ஸ்டாக் மேனேஜ்மெண்ட் வந்து மானிட்டர் பண்ணும். எப்படி இப்போ என்னென்ன ப்ராடக்ட்ஸ் வந்து இப்போ அவைலபிளா இருக்கு, என்னென்ன ப்ராடக்ட்ஸ் வந்து ரீஸ்டாக் பண்ணணும் அண்ட் எவ்வளவு குவான்டிட்டி இருக்கு, இந்த ப்ராடக்ட்ஸ் வந்து குவாலிட்டியா இருக்கா, எக்ஸ்பைரி டேட் எவ்வளவு இருக்குன்னு சொல்லிட்டு ப்ளூ யாண்டர் எல்லாமே நோட்டீஸ் பண்ணி எல்லாமே டேட்டா பேஸ்ல அப்டேட் பண்ணிடும். அண்ட் எப்போ வந்து ரீஆர்டர் பண்ணணும், இப்போ வந்து 3 months முடிஞ்சிச்சுன்னா இப்போ ரீஆர்டர் பண்ணணும்னா நம்ம ஷெட்யூல் பண்ணிட்டா போதும். 3 months வந்து ரீஆர்டர் பண்ணணும்னு ப்ளூ யாண்டர் ஆட்டோமேட்டிக்கா ரீஆர்டர் பண்ணினா நம்ம கம்பெனி வந்து பில் மட்டும் வாங்கி மணி மட்டும் பே பண்ணா போதும். வேற எதுவுமே நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா டாஸ்க் கிடையாது, மேனுவல் ஒர்க் கிடையாது, எல்லாமே ஆட்டோமேஷன் தான். இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா வந்து ஸ்டோர்ல வந்து 100 மில்க் பேக்கெட் இருக்கு. 100 மில்க் பேக்கெட்ஸ் மார்னிங் போய் டெலிவரி பண்ணணும் ஒரு வீட்லயும் போயிட்டு. ஸோ இப்படிதான் சிஸ்டம் மேனேஜருக்கு வந்து அலர்ட் கொடுப்பாங்க. இப்போ வந்து 100 பேக்கெட்ஸ் இருக்கு, 100 ஹவுசஸ்ல டெலிவரி பண்ணணும்னு சொல்லிட்டு.
இப்போ 1 டேக்கு முடிஞ்சிச்சுன்னா அன்னைக்கு ஈவினிங்கே வந்து நெக்ஸ்ட் டேக்கு வந்து நம்ம வந்து மில்க் பேக்கேஜ் ஆர்டர் பண்ணணும். ஸோ இதெல்லாம் வந்து 1 டே நம்ம ரீஷெடியூல் பண்ணிட்டா போதும். வந்து டே பை டே அது வந்து ப்ராடக்ட் லைக் இப்போ எக்ஸ்ட்ரா ஒரு ஹவுஸ் வந்து ஆட் ஆகுதுன்னா வந்து நம்ம ஒரு நாள் வந்து நம்ம ஆட் பண்ணிட்டா போதும். டே பை டே வந்து ப்ளூ யண்டர் வந்து ஆல்ரெடி வந்து டேட்டா பேஸ் சேவ் பண்ணி வச்சுக்கிறதுனால அது ஆட்டோமேட்டிக்கா வந்து டே பை டே வந்து அந்த 100 மில்க் பேக்கெட் வந்து ஆர்டர் பண்ணிட்டே இருக்கும். நமக்கு வந்து மேனுவல் தேவை கிடையாது. இதனால வந்து என்ன பெனிஃபிட்ஸ் பார்த்தோம்னா வந்து ஸ்டாக் ஷார்டேஜ் இருக்காது, வேஸ்டேஜ் ரெடியூஸ் ஆகும். ஏன்னா வந்து ஒரு ஹவுஸ் ரெடியூஸ் பண்ணாலும் இன்க்ரீஸ் பண்ணாலும் வந்து வேஸ்டேஜ் வந்து அதிகமா வந்துடும். ஸோ அந்த மாதிரி இல்லாம நம்ம டே பை டே வந்து லைக் இன்செர்ட் பண்ணி நம்ம டேட்டா பேஸ் சேஞ்ச் பண்றதுனால வந்து வேஸ்டேஜ் இருக்காது அண்ட் பெட்டர் பிளானிங். இப்போ வந்து 6 AM வந்து இந்த வீட்டெல்லாம் கொடுக்கணும்னு சொன்னா வந்து இந்த பிளானிங் பண்ணிக்கலாம். பிளானிங் பண்ணிட்டு நம்ம ஈஸியா அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் போய் ப்ரொவைட் பண்ணிட்டு வந்துடலாம். அண்ட் வேர் ஹவுஸ் மேனேஜ்மெண்ட். வேர் ஹவுஸ்னா வந்து லைக் ப்ராடக்ட்ஸ் தான் ஸ்டோர் பண்ற பிளேஸ் தான் வேர் ஹவுஸ்னு சொல்லுவாங்க. ஸோ ப்ளூ யண்டர் வந்து இங்க எப்படி வந்து ஆப்டிமைஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து ஃபாஸ்ட் செல்லிங் ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து சூப்பர் மார்க்கெட் போகணும்னா ஃப்ரண்ட்ல இருக்கும். ஏன்னா வந்து இப்போ வந்து சூப்பர் மார்க்கெட் இருக்குன்னா வந்து எல்லாருமே வந்து சூப்பர் மார்க்கெட் சுற்றி பார்த்துட்டு வேற ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வாங்குவாங்க. மெயினான ப்ராடக்ட் வந்து லாஸ்ட் வச்சிருப்பாங்க. ஏன்னா வந்து டிமாண்ட் லைக் ப்ராடக்ட், அதனால வந்து அது வாங்குறாங்கன்னா நம்ம வந்து எல்லா ப்ராடக்ட்ஸுமே வந்து செக் பண்ணிட்டு தான் போவாங்க. ஸோ அதுல வந்து அவங்க பிடிச்ச ஏதாவது இருக்கும், வாங்க வருவாங்க, பட் அதையும் வாங்கிடுவாங்க. ஸோ இதனால வந்து கஸ்டமருக்கும் பெனிஃபிட்ஸ் தான், சூப்பர் மார்க்கெட்டுக்கும் பெனிஃபிட்ஸ் தான். அண்ட் ஸ்டோர் மூவிங் ப்ராடக்ட்ஸ் தான் வந்து ஃப்ரண்ட்ல இருக்கும். ஏன்னா வந்து அதிகம் வாங்க மாட்டாங்க, ஸோ ஸ்டாக்ஸ் நிறைய வச்சிருப்பாங்க. அண்ட் ஒர்க்கர்ஸ் வந்து ஈஸியா ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஸ்டாக் வைஸ், இப்போ டிமாண்ட் வைஸ் வச்சிருந்தாங்கன்னா வந்து அவங்களுக்கு தெரியும் இந்த ப்ராடக்ட்ஸ் வந்து இங்க இருக்கு. இப்போ வந்து சம்மர்ல வந்து ஐஸ்கிரீம்ஸ் வந்து ஃப்ரண்ட்ல இருக்கும். ஏன்னா வந்து அவங்க அதை வந்து விரும்பி வாங்குவாங்க சம்மர்ல, கூலா இருக்கிற ஒரு ப்ராடக்ட். அதே பார்த்தா வந்து மேகி நூடுல்ஸ் வந்து பேக் வச்சிருப்பாங்க. வந்து சம்மர்ல எதுவும் வாங்க மாட்டாங்க, ஏன்னா வந்து ஹாட்டா இருக்கிற ப்ராடக்ட்ஸ் இதெல்லாம். ஸோ பெனிஃபிட்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா வந்து ஃபாஸ்டர் ப்ராடக்ட் புக்கிங். இப்போ வந்து ஒரு கஸ்டமர் போறாங்கன்னா வந்து அவங்க ஃபாஸ்டா வந்து ப்ராடக்ட்ஸ் எடுக்காம சுத்தி பார்த்து ஒரு 5-6 ப்ராடக்ட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வருவாங்க. அண்ட் லெஸர் ஒர்க்கர் எஃபர்ட். இப்போ இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் தான் ரீஸ்டாக் பண்ணி வச்சுட்டாங்கன்னா ஒர்க்கர்ஸ் வந்து மேனுவல் எஃபர்ட் தேவைப்படாது. அண்ட் டைம் சேவிங்னா வந்து எப்படி பார்த்தோம்னா இப்போ வந்து ஒரு ப்ராடக்ட்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து பிளேஸ் தெரிஞ்சு ரீஸ்டாக் பண்ணிடலாம், போய் தேட தேவை கிடையாது. டிரான்ஸ்போர்டேஷன் மேனேஜ்மெண்ட். இப்போ வந்து ஒரு பிளேஸ்ல இருந்து ஒரு ஃபேக்டரியில இருந்து இப்போ ரா மெட்டீரியல்ஸ் பில்ட் பண்ணி ஒரு ப்ராடக்ட் கொண்டு வரும் கஸ்டமர்கிட்ட சேர்க்கறதுக்கு. ஸோ ப்ளூ யண்டர் வந்து ஷார்டஸ்ட் அண்ட் சேஃபஸ்ட் ரூட் சொல்லலாம் நமக்கு. எப்படின்னா டெலிவரி வேனுக்கு வந்து 20 பிளேசஸ் போகணும். இப்போ வந்து ஒரு 20 ஷாப்ஸ் இருக்குன்னா வேன் 20 பிளேசஸ் போய் டெலிவரி பண்ணணும். ஸோ வந்து என்னென்ன ஷாப் வந்து கிட்ட இருக்கு, என்னென்ன ஷாப்ஸ் வந்து டிமாண்ட் தேவைப்படுது வந்து இந்த ஷாப் ஒர்க்கர்ஸ்ல வந்து லிஸ்ட் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு என்னென்ன ப்ராடக்ட்ஸ் வேணும், எந்த டிமாண்ட்ல இருக்கு, எந்த ப்ராடக்ட் கஸ்டமர் கேட்கறாங்கன்னு சொல்லிட்டு லிஸ்ட் கொடுத்துருப்பாங்க. அந்த ப்ராடக்ட்ஸ்ல மட்டும் நம்ம வந்து அகைன் ரீஸ்டாக் பண்ணி டெலிவரி பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கு பெனிஃபிட்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா வந்து ஏஐ வந்து நம்ம ரூட் ப்ரொவைட் பண்ணும். லைக் இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஏ ஷாப், பி ஷாப், சி ஷாப்னு இருக்கு. ஸோ ஏ ஷாப்ல வந்து நமக்கு ஐஸ்கிரீம்ஸ் தேவைப்படுது, பி ஷாப்ல பிஸ்கெட்ஸ் தேவைப்படுது, சி ஷாப்ல வந்து ஆட்டா தேவைப்படுது. இப்போ ஆட்டா வந்து அதிகமா கேட்கறாங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆட்டா டெலிவரி பண்ணிடணும், நெக்ஸ்ட் பிஸ்கெட், தென் ஐஸ்கிரீம். ஸோ அந்த மாதிரி வந்து எந்த ஷாப்ல டிமாண்ட் அதிகமா இருக்கும் ஃபர்ஸ்ட் அந்த ஷாப்ல டெலிவரி பண்ற மாதிரி ப்ளூ யண்டர் நம்ம வந்து ரூட்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இதோட பெனிஃபிட்ஸ் பார்த்தோம்னா வந்து டைம் சேவிங் இருக்கு. ஏன்னா வந்து கிட்ட ஷாப் கிட்ட ஃபாஸ்டா போறதுனால வந்து டைம் சேவிங் ஆகுது. அண்ட் ஃபாஸ்ட் டெலிவரி. இப்போ வந்து டிமாண்ட்ல இருக்கும்போது கஸ்டமர்ஸ் வந்து ஸ்டாக் இல்லைன்னு சொல்லிட்டு பார்த்தா டிமாண்ட் வரதுக்கு முன்னாடியே நம்ம வந்து ப்ராடக்ட்ஸ் ஆர்டர் பண்ணதுனால வந்து ஃபாஸ்ட் டெலிவரி அண்ட் டைம் சேவிங்கா இருக்கு. அண்ட் ஒர்க் ஃபோர்ஸ் மேனேஜ்மெண்ட். இப்போ எப்படின்னா வந்து எம்ப்ளாயி ஷெட்யூல் மேனேஜ் பண்ணணும். லைக் மார்னிங் ஷிஃப்ட் அண்ட் ஆஃப்டர்நூன் ஷிஃப்ட் 2 பேர் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு தான் வந்து ஈஸியா வந்து ப்ராடக்ட்ஸ்ல எங்க இருக்குன்னு ஃபைண்ட் பண்றதுக்கு ஒர்க் ஃபோர்ஸ் மேனேஜ்மெண்ட் யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்படியே ஃபெஸ்டிவல் சீசன்ல வந்து கஸ்டமர்ஸ் அதிகமா வருவாங்க, அப்போ அதிக எம்ப்ளாயிஸ் அசைன் பண்ணணும். ஸோ வந்து இப்போ மார்னிங் ஷிஃப்ட்ல 10 எம்ப்ளாயிஸ் இருக்காங்கன்னா ஃபெஸ்டிவல் டைம்ல 15-20 எம்ப்ளாயிஸ் தேவைப்படுவாங்க. ஏன்னா கஸ்டமர்ஸ் இன்கம் அதிகமா லைக் உள்ள வர கஸ்டமர்ஸ் அதிகமா இருப்பாங்க. நார்மல் டேஸ்ல வந்து கம்மி எம்ப்ளாயிஸ். ஏன்னா வந்து நார்மல் டேஸ்ல வந்து ஒரு 5-6 கஸ்டமர்ஸ் வராங்கன்னா உங்களுக்கு வந்து 2 to 3 எம்ப்ளாயிஸ் ஒரு செக்ஷன்ல இருந்தா போதும். ஸோ அந்த மாதிரி டிஃபரன்ஷியேட் பண்ணி நம்ம லைக் ப்ளூ யண்டர் வச்சு நம்ம ஒரு ஷிஃப்ட் வைஸ் ஸ்டேட் பண்ணிக்கலாம். இப்போ நைட் ஷிஃப்ட்ல இருக்காங்கன்னா வந்து அவங்கலாம் வந்து மார்னிங் ஷிஃப்ட் வர தேவையில்ல. அந்த மாதிரி டிஃபரன்ஷியேட் பண்ணி எம்ப்ளாயிஸ் வர வச்சுக்கலாம். ஸோ இதனால வந்து பெட்டர் ப்ரொடக்டிவிட்டி இருக்கும். இப்போ வந்து ப்ரொடக்டிவிட்டின்னு எப்படி சொல்றதுன்னா இப்போ ப்ராடக்ட் வந்து இப்போ விற்கிறாங்கன்னா வந்து இப்போ கஸ்டமர்ஸ் வந்து கேட்கறாங்க ப்ராடக்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னா இந்த ஷாப்ல இருக்கிறது எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க இந்த ப்ராடக்ட் வந்து என்னென்ன இன்ட்ரெஸ்ட் யூஸ் பண்றாங்க. இப்போ மால்ஸ் போறதா வந்து ஃபோன்ஸ் வாங்குறோம்னா இப்போ வந்து ஐபோன்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா அக்டோபர்ல வந்து கம்மி பிரைஸ்ல வரும். ஏன்னா அக்டோபர் நவம்பர் டைம்ல தான் வந்து நியூ ஐபோன்ஸ் லான்ச் பண்ணுவாங்க. ஸோ வந்து பழைய ஐபோன்ஸ் லோ டைம்ல லோ பிரைஸ்ல வரும். ஸோ லோ பிரைஸ்ல இருக்கும்போது நிறைய கஸ்டமர்ஸ் வந்து வாங்குவாங்க. வாங்கும்போது அந்த பிரைஸ்ல லோவேரா இருக்கும்.
இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 17 Pro வந்து 1,50,000 இருக்குன்னா அந்த டைம்ல வந்து 1,30,000 1,20,000 இருக்கும். ஸோ அந்த டைம்ல வந்து கஸ்டமர்ஸ் அதிகமாக வாங்குவாங்க. ஸோ அந்த டைம்ல வந்து நம்மளுக்கு வந்து ஒர்க்கர்ஸ் அதிகமாக தேவைப்படுவாங்க, எம்ப்ளாயிஸ். ஏன்னா வந்து நிறைய பேர் வரதுனால வந்து ப்ரொடக்டிவிட்டி அதிகமா இருக்கும் அண்ட் ரெடியூஸ் லேபர் காஸ்ட். இப்போ வந்து மற்ற டைம் இப்போ வந்து ஜனவரி எல்லாம் பார்த்தோன்னா ஐபோன் காஸ்ட் அதிகமா இருக்கும். ஸோ அந்த டைம் வந்து லேபர் வந்து கம்மியா இருந்தா போதும். லேபர் காஸ்ட் வந்து கம்மியாகும். சூப்பர் மார்க்கெட்டும் வந்து மேனேஜ் பண்ணிக்கலாம் அவங்களோட ஒர்க் ஃபோர்ஸ் என்ஹான்ஸ்மெண்ட்டை. அண்ட் சப்ளை செயின் விசிபிலிட்டி அப்படி என்ன பார்த்தோம்னா வந்து கம்பெனியோட ரியல் டைம்ல ட்ராக் பண்ற ப்ராடக்ட்ஸ் ட்ராக் பண்ணி இப்போ இந்த ப்ராடக்ட் வந்து எங்க இருக்கு, ரா மெட்டீரியல் சேஞ்ச் ஆயிடுச்சா. இப்போ வந்து ஸ்விக்கில எக்ஸாம்பிள் பார்த்தா ஸ்விக்கில வந்து நம்ம வந்து ஃபுட் ஆர்டர் பண்றோம். ஃபுட் மேக்கிங் டைம் வந்து அங்க 10 மினிட்ஸ் கொடுத்துருப்பாங்க, டெலிவரி டைம் 10 மினிட்ஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி நம்ம செக் பண்ணிக்க முடியும் லைவா ஃபுட் எங்க இருக்கு, எங்க வந்துட்டு இருக்காங்க டிரைவர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி வந்து ப்ராடக்ட் எங்க இருக்கு, ஷிப்மெண்ட் ஆயிடுச்சா, டெலிவரி ப்ராக்ரஸ் எங்க இருக்கு அண்ட் வேர் ஹவுஸ் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து அமேசான் ஆர்டர் பண்றோம்னா ஷிப்மெண்ட் காட்டும், வேர் ஹவுஸ் எங்க காட்டும் அண்ட் டெலிவரி எப்போ வரும் அப்படின்னு காட்டும். ஸோ அதே மாதிரி தான் வந்து சப்ளை செயின் விசிபிலிட்டி எக்ஸாம்பிள் சொல்லலாம். இது பெனிஃபிட்ஸ் பார்த்தோம்னா பெட்டர் மானிட்டரிங் அண்ட் ஃபாஸ்டர் டெசிஷன் மேக்கிங். டெசிஷன் மேக்கிங் அப்படின்னு பார்த்தோம்னா வந்து இப்போ ப்ராடக்ட் வந்து இன்னைக்குள்ள வருதுன்னு சொன்னா சம்டைம்ஸ் டிலே ஆகும். அந்த மாதிரி டிலே ஆகாம வந்து எக்ஸாம்பிள் அமேசான் பிரைம் யூஸ் பண்ணலாம். பிரைம் யூஸ் பண்ணா உங்களுக்கு சேம் டே ஆர்டர் வந்துடும். அந்த மாதிரி தான் வந்து சப்ளை செயின் விசிபிலிட்டி ஒர்க் ஆகுது. அண்ட் ஏஐஎம்எல் வந்து பியாண்டர்ல எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ வந்து ஏஐ வந்து அனலைஸ் பண்ணி இப்போ ஃபாஸ்ட் சேல்ஸ், இப்போ டிமாண்ட்ல இருக்கிற ப்ராடக்ட்ஸ், கஸ்டமர் பிஹேவியர், வெதர் பார்த்தோம்னா வந்து ரெய்னி சீசன்ஸ்ல வந்து மோஸ்டா வந்து மழை பெய்யும் போது கஸ்டமர் வந்து சூப்பர் மார்க்கெட்டுக்கு மோஸ்டா வர மாட்டாங்க, ஆன்லைன்ல தான் ஆர்டர் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி டைம் வந்து ஒர்க்கர்ஸ் எல்லாம் கம்மியா ஏஐ வந்து ப்ளூ ஆண்டர்ல எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ ப்ளூ ஆண்டர் வந்து இப்போ பாஸ்ட் சேல்ஸ் எவ்வளவு இருக்கு அண்ட் கஸ்டமர் பிஹேவியர் எப்படி இருக்கு அண்ட் வெதர் எப்படி இருக்கு, ஹாலிடேஸ், ஃபெஸ்டிவல், இந்த 5 மெயினான திங்ஸ் வச்சு தான் வந்து ப்ளூ ஆண்டர் ஒர்க் ஆகுது ஏஐஎம்எல் யூஸ் பண்ணி. ஸோ பாஸ்ட் சேல்ஸ் பார்த்தோம்னா டேட்டா பேஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து இந்த சீசன்ல வந்து நம்மளுக்கு அதிகமா இந்த ப்ராடக்ட் சேல் ஆயிருக்கு, இந்த சீசன் சேல் ஆகலன்னு சொல்லிட்டு வந்து டேட்டா பேஸ் யூஸ் பண்ணி நம்ம இன்செர்ட் பண்ணி நம்ம வந்து ப்ராடக்ட்ஸ் பிரிச்சு நம்ம ரீஆர்டர் பண்ணிக்கலாம். அண்ட் கஸ்டமர் பிஹேவியர், இப்போ எந்த சீசன்ல கஸ்டமர்ஸ் அதிகமா வராங்கன்னு பாத்துக்கலாம். அண்ட் எந்த டைமிங்ல மார்னிங்னா கம்மியா வருவாங்க, இப்போ ஈவினிங்னா வந்து ஷாப்பிங் வந்து அதிகமா வருவாங்க. அந்த மாதிரி பிரிச்சு நம்ம கஸ்டமர்ஸ் வந்து எந்த ப்ராடக்ட்ஸ் அதிகமாக வாங்குறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம டிஃபரன்ஸ் பண்ணி வச்சுக்க முடியும். அண்ட் வெதர், இப்போ வந்து சம்மர் டைம்ல அதிகமா வருவாங்க, விண்டர்ல வந்து கொஞ்சம் கம்மியா வருவாங்க. ஏன்னா வந்து ரெயின் சீசன் எல்லாம் பார்த்தோம்னா ரெயின் இருக்கும்போது ஆர்டர் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த டைம் வந்து எம்ப்ளாயிஸ் கம்மியா வச்சுக்கலாம், ஆர்டர் வந்து ரீஸ்டாக் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ரெய்னி சீசன் பார்த்தோம்னா வந்து இப்போ ஃபிளட் வர ஏரியாஸ்லாம் வந்து பிரெட் அதிகமாக வாங்குவாங்க, ஏன்னா குக் பண்ண முடியாது அந்த டைம்ல. ஸோ பிரெட் அதிகமாக வாங்குவாங்க, ஸோ பிரெட்ஸ் வந்து ரீஸ்டாக் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ ஃபெஸ்டிவல்ஸ்ல பார்த்தோம்னா கிஃப்ட், ஸ்வீட்ஸ், ஃபிளவர்ஸ் அந்த மாதிரி ரீஸ்டாக் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ எப்படின்னா வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா வந்து ரெய்னி சீசன் தான் வந்து ஏஐ ப்ரெடிக்ட் பண்ணும். ரெய்னி சீசன்ல வந்து அம்ப்ரெல்லா அதிகமாக வாங்குவாங்க, ரெயின் கோட் சேல்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இதெல்லாம் வந்து ஏஐ வந்து அனலைஸ் பண்ணி சொல்லும், நம்ம அதுக்கேற்ற மாதிரி ரீஸ்டாக் பண்ணி வச்சுக்க முடியும். அண்ட் மெஷின் லேர்னிங் இதுல எப்படி யூஸ் ஆகுதுன்னு பார்ப்போம். நியூ சேல்ஸ் டேட்டா, இப்போ வந்து ஒரு டேட்டா ஆல்ரெடி அவைலபிளா இருக்குன்னா அந்த புதுசாக ப்ராடக்ட் ஆகுதுன்னா வந்து புது டேட்டா வந்து இன்சர்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு டைம் இன்சர்ட் பண்ணிட்டா போதும், அகைன் வந்து நம்ம ஆட்டோமேட்டிக்கா வந்து இந்த சேல்ஸ் டேட்டா வந்து கஸ்டமர் பிஹேவியருக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். சேஞ்ச் ஆகும் போது ஆட்டோமேட்டிக்கா நம்ம வந்து ஒரு ப்ராடக்ட் வந்து ஆட் பண்ணிட்டே இருக்கலாம். ஸோ வந்து ரீஸ்டாக் பண்ணுறதுக்கு மேனுவல் ஒர்க் தேவை கிடையாது. ஸோ ரியல் டைம் அப்ளிகேஷன்ஸ் பார்க்கலாம், இது எங்க யூஸ் ஆகுதுன்னு. ஸோ மெயினாக சொன்ன மாதிரி சூப்பர் மார்க்கெட்ஸ்ல யூஸ் ஆகுது, ஷாப்பிங் மால்ஸ்ல யூஸ் ஆகுது. ஏன்னா வந்து அங்கதான் வந்து பீப்புள் அதிகமா போய் பர்ச்சேஸ் பண்ற ஒரு பிளேசஸா இருக்கு. ஸோ அங்க வந்து அதிகமாக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பெனிஃபிட்ஸ் வந்து பார்த்தோம்னா ஸ்டாக் மார்க்கெட்டிங் அண்ட் ப்ராடக்ட் பிளானிங். இப்போ ப்ராடக்ட் பிளானிங்னா வந்து இந்த சீசனுக்கு ஏற்ற மாதிரி ப்ராடக்ட் ரீஸ்டாக் பண்ண போறோம். அண்ட் ஸ்டாக் மேனேஜ்மெண்ட்னா வேற ஹவுஸ்ல என்னென்ன ப்ராடக்ட் அவைலபிளா இருக்கு, எப்போ வந்து நம்ம வந்து மெயின் மார்க்கெட் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு பிளானிங் பண்ண போறோம். ஸோ இதான் வந்து மெயினான ஒரு பெனிஃபிட் சொல்லலாம். அண்ட் இ காமர்ஸ் அப்ளிகேஷன்ஸ், இது வந்து இ காமர்ஸ் எப்படி யூஸ் ஆகுதுன்னா அமேசான், பிளிப்கார்ட், மீஷோ, மிந்த்ரா இந்த மாதிரி ஆப்ஸ் எல்லாம் வந்து இப்போ ஷிப்மெண்ட் இருக்கும், வேர் ஹவுஸ் இருக்கும், இங்க இருந்து வரத்துக்கு வந்து தனியா ஒரு வேர் ஹவுஸ் இருக்கும். அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் பிளேசஸ்க்கு போகும்போது இது ஃபாஸ்ட் டெலிவரிக்கு வந்து யூஸ் ஆகும். அண்ட் ப்ராடக்ட் அவைலபிலிட்டி, இப்போ ப்ராடக்ட் இருக்குன்னா வந்து இப்போ ஒரு ஷர்ட் வாங்கணும்னா அந்த ஷர்ட் வந்து ஒன் ஸ்டாக் லெஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு அமேசான்ல தான் காட்டும். ஸோ இதான் வந்து ப்ராடக்ட் அவைலபிலிட்டின்னு சொல்லுவாங்க. ப்ராடக்ட் அவைலபிலிட்டி இருக்கும்போது நம்ம இந்த ஆர்டர் பண்ணிட்டா ப்ராடக்ட் வந்து காலி ஆயிடும். ஸோ நெக்ஸ்ட் ரீஸ்டாக் பண்றதுக்கு உங்களுக்கு ப்ராடக்ட் அவைலபிளா இருக்காது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறது வந்து ப்ராடக்ட் அவைலபிலிட்டி, அது வந்து அமேசான் ரீஸ்டாக் பண்ணிட்டே இருப்பாங்க நெக்ஸ்ட் ப்ராடக்ட்ஸ். அண்ட் மேனுஃபேக்சரிங் வந்து ஃபேக்டரிஸ் யூஸ் பண்றாங்க. தி பெனிஃபிட்ஸ் ஃபேக்டரிஸ்க்கு எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா வந்து ப்ரொடக்ஷன் பிளானிங். இப்போ இந்த சீசன்ல வந்து இந்த ப்ராடக்ட் ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பிளானிங் வச்சிருப்பாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ப்ராடக்ட் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. அந்த ப்ராடக்ட்ஸ் தான் வந்து சூப்பர் மார்க்கெட்லயே வந்து டிமாண்ட்ல போகும். அண்ட் ரா மெட்டீரியல் மேனேஜ்மெண்ட், இப்போ ஐஸ் மிஷினா வந்து பட்டர், மில்க் அந்த மாதிரி நிறைய ரா மெட்டீரியல்ஸ் தேவைப்படும். ஸோ அதெல்லாம் வந்து முன்னாடி ஆர்டர் பண்ணி ரீஸ்டாக் பண்ணிடுவாங்க.
ஸோ அதை வச்சுதான் ரா மெட்டீரியல்ஸ் கிரியேட் பண்ணி கஸ்டமருக்கு வந்து ஒரு ஃபுல் கம்ப்ளீட் ப்ராடக்டா நம்ம ப்ரொவைட் பண்றோம். ஸோ ப்ளூ யாண்டர் வந்து யார் யார் இப்போ கரண்ட் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு பார்க்கலாம். ரீட்டைல் கம்பெனிஸ் தான் வந்து சூப்பர் மார்க்கெட்ஸ் லைக் கிரேஸ் அந்த மாதிரி மார்க்கெட் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ் லைக் ரா மெட்டீரியல்ஸ் மேனுஃபேக்சர் பண்றவங்க லைக் மெஷின்ஸா இருக்கட்டும், ஒரு ப்ராடக்ட்ஸா இருக்கட்டும், டெய்லி நம்ம யூஸ் பண்ற ப்ராடக்ட் லைக் ஷாம்பூ, சோப் அந்த மாதிரி பீப்புள்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் லாஜிஸ்டிக்ஸ் கம்பெனிஸ் அண்ட் இ-காமர்ஸ் கம்பெனிஸ் லைக் அமேசான், ஃபிளிப்கார்ட் அண்ட் மிந்த்ரா. அண்ட் சப்ளை செயின் மேனேஜர்ஸ் லைக் ஒரு இன்டர்மீடியேட் சொல்லலாம். லைக் ரா மெட்டீரியல்ஸ் வந்து கஸ்டமர்கிட்ட போய் சேர்க்கிற வரைக்கும் இருக்கிற ப்ராடக்ட்ஸ் சேர்க்கிற அளவுக்கு இருக்கிற பீப்புள் எல்லாரும் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ பெனிஃபிட்ஸ் டு சொசைட்டி பார்த்தோம்னா வந்து கஸ்டமர்ஸ்க்கு வந்து ப்ராடக்ட் ஈஸியாக அவைலபிளா இருக்கும், கம்பெனிஸ்க்கு வந்து ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகும், என்விரான்மெண்ட் வந்து ஃபியூயல் கன்சப்ஷன் ரெடியூஸ் ஆகும். ஏன்னா வந்து நம்ம வந்து கிட்டேக்கு ஷாப்ஸ்ல வந்து ப்ரொவைட் பண்ண போறோம். ஸோ ஃபியூல் கன்சப்ஷன் வந்து ரெடியூஸ் ஆகும் அண்ட் கார்பன் எமிஷன் வந்து ரெடியூஸ் ஆகும். அண்ட் எம்ப்ளாயிஸ்க்கு வந்து எப்படி யூஸ் ஆகும் பார்த்தோம்னா வந்து பெட்டர் ஒர்க் ஷெட்யூல்ஸ். இப்போ வந்து அவங்க வந்து ஒர்க்கு ஏற்ற மாதிரி பார்ட் டைம் பண்ணிக்கலாம், ஃபுல் டைம் பண்ணிக்கலாம். ஸோ அது ஒர்க் ஷெட்யூல் வந்து நம்ம டிஃப்ரெண்ட் ஒர்க் ஷெட்யூல்ஸ் சேஞ்ச் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் அட்வான்டேஜஸ் பார்த்தோம்னா வந்து ஏஐ பவர் ஃபோர்காஸ்டிங், பெட்டர் இன்வென்டரி மேனேஜ்மெண்ட் மேனேஜ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம், என்னென்ன ப்ராடக்ட்ஸ் வரும் சொல்லிட்டு, ஃபாஸ்டர் டெலிவரி, ரெடியூஸ் த வேஸ்டேஜ், ரியல் டைம் மானிட்டரிங் அண்ட் பெட்டர் கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஸோ திஸ் அட்வான்டேஜஸ் பார்த்தோம்னா வந்து லைக் சில டைம் வந்து நம்ம இந்த கஸ்டமருக்கு வந்து என்ன ப்ராடக்ட்ஸ் வேணும்னு சொல்லிட்டு ஷாப்புக்கு தெரியாம இருக்கும். ஸோ அந்த ப்ராடக்ட்ஸ் தான் ரீஸ்டாக் பண்ண வச்சிருவாங்க. ஸோ ஷாப்புக்கு டிஸ்அட்வான்டேஜ் முடிஞ்சிடும் அது. அண்ட் எம்ப்ளாயி ட்ரைனிங் வேணும். ஏன்னா வந்து எம்ப்ளாயிஸ் வந்து இப்போ இந்த ப்ளூ யாண்டர் யூஸ் பண்றாங்கன்னா வந்து அட்லீஸ்ட் அவங்க தெரிஞ்சுக்கணும் இந்த டேட்டா பேஸ் தான் இந்த வேற இம்போர்ட் பண்ணணும் அண்ட் நீங்க வந்து எக்ஸ்போர்ட் பண்ணணும் தெரிஞ்சா மட்டும் தான் ப்ளூ யாண்டர் யூஸ் பண்ண முடியும். இதுக்கு வந்து எந்த கோடிங் அண்ட் எந்த ஒரு பேமெண்ட்டும் கிடையாது. இது வந்து டோட்டலா ஃப்ரீ சாஃப்ட்வேர். அண்ட் அக்யூட் இப்போ ஒரு ப்ராடக்ட் வாங்குறாங்கன்னா அந்த ப்ராடக்ட் பாஸ்ட் சேல்ஸ் தெரிஞ்சிருக்கணும். பாஸ்ட் சேல்ஸ்னா இப்போ வந்து பிஸ்கெட்ஸ் அதிகமாக வாங்கியிருக்காங்க, பாஸ்ட் சேல்ஸ் டேட்டா இம்போர்ட் பண்ணி போட்டிருந்தா மட்டும் தான் அந்த டேட்டாஸ்லாம் அவைலபிளா இருக்கும். டேட்டாஸ் அவைலபிளா இல்லாம தப்பா டேட்டா போட்டாங்கன்னா வந்து ரீஸ்டாக் ஆகாது, கஸ்டமருக்கும் அது சாட்டிஸ்ஃபை ஆகாது, ப்ராஃபிட்டும் கிடைக்காது கம்பெனிக்கு. ஸோ காம்படிட்டர்ஸ் இதுக்கு யாருன்னு பார்த்தோம்னா எஸ்ஏபி இன்டெகிரேட்டட் பிசினஸ் பிளானிங், ஆரக்கிள் எஸ்சிஎம் கிளவுட் அண்ட் கினாக்ஸ் மாஸ்ட்ரோ. இது மூணு தான் வந்து இந்த ப்ளூ யாண்டரோட காம்படிட்டர்ஸ். இதுக்கும் ப்ளூ யாண்டருக்கு என்ன டிஃபரன்ஸ் பார்த்தோம்னா வந்து லைக் ப்ளூ யாண்டர்ல வந்து நமக்கு ஃப்ரீயா யூஸ் பண்ணலாம், லாஜிஸ்டிக்ஸ், டிரான்ஸ்போர்டேஷன், ரீஸ்டாக்கிங் மாதிரியான நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கு. பட் இந்த நம்ம சொன்ன 3 காம்படிட்டர்ஸ்க்கு வந்து எல்லாமே வந்து பெய்ட் வெர்ஷன் அண்ட் இது வந்து டிரான்ஸ்போர்டேஷன் அண்ட் ரீஸ்டாக்கிங் மட்டும் தான் இருக்கு. வேற மற்ற ஃபீச்சர்ஸ் எதுவுமே அவைலபிளா இல்லை. ஸோ ப்ளூ யாண்டர் தான் வந்து இப்போதைக்கு இண்டஸ்ட்ரியில வந்து ஒரு பூம் ஆகிற ஒரு வெப்சைட்னு சொல்லலாம் ரிகார்டிங் டு ரீஸ்டாக்கிங் அண்ட் இன்வென்டரி மேனேஜ்மெண்ட் பொறுத்த வரைக்கும், லைக் சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட். அண்ட் ஃபீச்சர்ஸ் பார்த்தோம்னா வந்து ஸ்மார்ட் வேர் ஹவுசஸ், இப்போ மேனுவலா எந்த ஒர்க்கும் இல்லாம ஒர்க்கர்ஸ் இல்லாம ஆட்டோமேட்டிக்கா வேர் ஹவுஸ்ல இருந்து நம்ம ப்ராடக்ட்ஸ் கொண்டு வர மாதிரி யூஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் ஆட்டோனமஸ் டெலிவரிஸ், இப்போ வந்து டெலிவரி ஹோம் டெலிவரி பார்த்தோம்னா ஒரு டிரைவர் சென்ட் பண்ற மாதிரி இருக்கும். பட் அது இல்லாம டிரைவர் இல்லாம டெலிவரி பண்ணிக்கலாம். லைக் எப்படின்னா வந்து ஒரு டெலிவரி வந்து ஒரு எடுத்துட்டு போறாங்கன்னா டெலிவரி பண்ணிக்கலாம். லைக் நேரா ஷாப்புக்கு போகாம டைரக்டாவே ஃபேக்டரியில இருந்து ஒரு ஓனருக்கு லைக் கஸ்டமருக்கு போற மாதிரி டெலிவரி பண்ணிக்கலாம். ஏஐ ஃபோர்காஸ்டிங், ஏஐ இருக்கிறத வந்து டிமாண்ட் வந்து முன்னாடி ப்ரிடிக்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து வின்டர்னா வந்து ஹாட் ஃபுட்ஸ் தேவைப்படும். ஸோ அதெல்லாம் வந்து முன்னாடி நம்ம வந்து ரீஸ்டாக் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ கஸ்டமர்ஸ்க்கும் வந்து சாட்டிஸ்ஃபை ஆயிடும் நம்ம வந்து ப்ராடக்ட்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு. அண்ட் வந்து ரீட்டைல் ஷாப், ஹோல்சேல் ஷாப் வந்து ப்ராஃபிட்ல தான் முடியும். ஸோ இது இண்டஸ்ட்ரி 4.1 சொல்றாங்க. இது எப்படின்னு பார்த்தோம்னா வந்து ஃபுல்லி கனெக்டட் ஃபேக்டரிஸ் அண்ட் வேர் ஹவுசஸ். இப்போ ஒரு இன்டர்மீடியேட்டர் இல்லாம நம்ம வந்து ஆட்டோமேட்டிக்கா ஃபேக்டரிஸ்ல இருந்து கஸ்டமர்ஸ் கனெக்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அதான் இண்டஸ்ட்ரி 4.0. அண்ட் ப்ளூ யாண்டர் வந்து ஃபியூச்சர் ரொம்ப முக்கியமான ரோல் பிளே பண்ணும். ஏன்னா வந்து ஃபியூச்சர்ல பார்த்தோம்னா வந்து யாவே கடைக்கு போறதுக்கு இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டாங்க. ஏன்னா அதனால வந்து டெலிவரிஸ் தான் அதிகமா இருக்கும். ஸோ இது வந்து ஃபியூச்சர் ரொம்ப யூஸ் ஆகும் சொல்லியிருக்காங்க. ஸோ கன்க்ளூஷன் பார்த்தோம்னா வந்து இது கம்பெனிஸ்க்கு டிமாண்ட் ஃபோர்காஸ்டிங், இன்வென்டரி மேனேஜ்மெண்ட், வேர் ஹவுஸ் மேனேஜ்மெண்ட், டிரான்ஸ்போர்டேஷன் ஆப்டிமைசேஷன் அண்ட் ஒர்க் ஃபோர்ஸ் பிளானிங் ஹெல்ப் பண்ணுது. அண்ட் இது வந்து ஏஐ பவர் சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட். ஸோ இது வந்து இது யூஸ் பண்ற எல்லா பீப்புளுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாவே இருக்கும். அண்ட் ஃபியூச்சர்ல வந்து ஏஐ பேஸ்ட் லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் ஸ்மார்ட் சப்ளை செயின்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்கு. ஸோ வந்து இந்த ப்ளூவோட இம்பார்ட்டன்ஸும் ரொம்ப அதிகமாகவே இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ வந்து இது வந்து இப்போ யூஸ் பண்றது வந்து பிசினஸஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க இன்வென்டரி மேனேஜ்மெண்ட்டுக்கு. ஸோ இது ஃபியூச்சர்லயே வந்து ஃபோர்காஸ்டிங் வந்து மோர் எஃபிஷியன்டாவே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சிவகுமார், வாட் இஸ் சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட்னா என்ன, அதுல ப்ளூ யாண்டரோடைய ரோல் என்ன? ஓகே, சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் என்னன்னு பார்த்தோம்னா வந்து இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ப்ராடக்ட் நம்ம வந்து ஆர்டர் பண்றோம்னா அதுக்கு வந்து நிறைய ஸ்டேஜஸ் இருக்கும். லைக்
ரா மெட்டீரியல்ஸ் இருக்கும். ரா மெட்டீரியல்ஸ் ஃபேக்டரிஸ் போயிட்டு தான் ப்ராடக்ட் வந்து ஒரு கஸ்டமருக்கு வருது. ஸோ நடுவில் இருக்கிற இந்த இன்டர்மீடியட்ஸ் தான் வந்து சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் பண்ணுவாங்க. லைக் ரா மெட்டீரியல்ஸ், ஃபேக்டரிஸ், சூப்பர் மார்க்கெட்ஸ் அண்ட் மற்ற சின்ன சின்ன ஸ்டோர்ஸ் அண்ட் கஸ்டமர்ஸ். ஸோ இந்த 5 பேரும் தான் வந்து சப்ளை செயின் மார்க்கெட்டிங் சொல்றாங்க. ஸோ இது வந்து எப்படி யூஸ் ஆகுதுன்னு பார்த்தோம்னா வந்து இப்போ வந்து ரா மெட்டீரியல்ஸ் ரேட் ரொம்ப கம்மியா இருக்கும். பட் அது சூப்பர் மார்க்கெட்ஸ் அதை மற்ற ஷாப் வந்து ரேட் அதிகமா இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம வந்து ரெடியூஸ் பண்றதுக்கு தான் வந்து இன்டர்மீடியேட்ஸே இல்லாம டைரக்டா நம்ம வந்து எப்படின்னா ஃபேக்டரியில இருந்தே நம்ம டைரக்டா கஸ்டமர் சென்ட் பண்ற மாதிரி ப்ளூ ஹண்ட்ரட் வந்து லைக் டெக்னாலஜி யூஸ் பண்றாங்க ப்ளூ ஹண்ட்ரட்ல. லைக் நம்ம டைரக்டா வந்து எந்தெந்த ஷாப்ல வந்து எந்தெந்த ப்ராடக்ட்ஸ் எந்த பிரைஸ் இருக்குன்னு செக் பண்ணி நம்ம வாங்கிக்க முடியும். ஸோ இதான் வந்து சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் சார். இதுல ப்ளூ யார்ட்ல ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் ரோல் பிளே ஆகுது, இப்போ எப்படி வச்சிருக்காங்க, ஃபியூச்சர்ல இதுல என்னென்னலாம் ஆட் பண்ணுவாங்க? எஸ் சார். ஸோ ஏஐ வந்து ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸும் கிடையாது, மிஷின் லேர்னிங்கும் வந்து இதை யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஏஐஎம்எல் வந்து இது எப்படி யூஸ் ஆகுதுன்னு பார்த்தோம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஒரு கடைக்கு போறோம். அந்த கடையில வந்து இப்போ ஒரு விண்டர்ல போறோம்னா, விண்டர்ல வந்து லைக் ரொம்ப காரமான ஃபுட்ஸ், ஹாட் ஃபுட்ஸ் தான் வாங்கி சாப்பிட்றதுக்கு ப்ரிஃபர் பண்ணுவோம். ஏன்னா அதான் வந்து இந்த கிளைமேட் வந்து ஸ்மூத்திங்கா இருக்கும். ஸோ அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ்ல வந்து டிமாண்ட்ல இருந்து இருக்கும்போது அந்த ப்ராடக்ட்ஸ் ரீஸ்டாக் பண்ணிட்டே இருக்கணும். இது டெய்லியும் வாங்கிட்டே இருப்பாங்க. ஸோ ரீஸ்டாக் பண்ணிட்டே இருக்கணும். இந்த ரீஸ்டாக் பண்ணாம விட்டாங்கன்னா வந்து கடையில் வந்து ப்ராடக்ட்ஸ் வந்து அவைலபிளா இருக்காது. ஸோ அவைலபிளா இருந்தால் வந்து கஸ்டமர்ஸ் வேற கடைக்கு போயிடுவாங்க. ஸோ அந்த கடைக்கு வந்து ப்ராஃபிட்டும் அதிகமாக கிடைக்காது. ஸோ இந்த மாதிரி பிளேஸ்ல வந்து ஏஐ வந்து யூஸ் ஆகுது. ஏஐ வந்து என்ன பண்ணணும்னா ப்ரீ டேட்டா சேல்ஸ் இருக்கும். ப்ரீ டேட்டா சேல்ஸ் தான் வந்து முன்னாடி சேல் ஆன ப்ராடக்ட்ஸ் தான் வந்து எவ்வளவு பேருக்கு பில்லிங் அமௌண்ட் எவ்வளவு வந்திருக்கு, எவ்வளவு கஸ்டமர்ஸ் ப்ராடக்ட்ஸ் வாங்கியிருக்காங்கன்னு சொல்லிட்டு சேல்ஸ் டேட்டா தான் வந்து ப்ரீ சேல்ஸ் டேட்டா. ஸோ இந்த டேட்டா வச்சு வந்து நம்ம ரீஸ்டாக் பண்ணிக்கலாம். லைக் வந்து ஒரு மேகி பேக்கெட் வந்து அதிகமாக வாங்குறாங்கன்னா வந்து மேகி பேக்கெட் வந்து ஒரு நாளைக்கு வந்து 100 பேர் வாங்குறாங்கன்னா டெய்லி ரீஸ்டாக் பண்ணிட்டே இருக்கும் 100 மேகி பேக்கெட்ஸ். ஸோ அந்த மாதிரி வந்து ஏஐ வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க இதுல. அண்ட் மெஷின் லேர்னிங் எப்படி யூஸ் ஆகுதுன்னு பார்த்தோம்னா வந்து லைக் இப்போ வந்து சொன்ன மாதிரி இப்போ மேகி பேக்கெட்ஸ் வாங்குறாங்கன்னா ஸோ அது வந்து எந்த பிராண்ட் அதிகமாக வாங்குறாங்க, அந்த எந்த பிராண்ட் வந்து கம்மியாக வாங்குறாங்க, எந்த ஃபிளேவர் அதிகமாக வாங்குறாங்கன்னு சொல்லிட்டு அந்த ஃபிளேவருக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து ஒரு டிஃபரன்ஸ் பண்ணி ஒரு வேர் ஹவுஸ் வந்து எடுத்து வர மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணி ஒரு வேர் ஹவுஸ்ல இருந்து கொண்டு வரது தான் வந்து ஏஐஎம்எல் வேலை இதுல. இதுல டிமாண்ட் ஃபோர்காஸ்டிங்கோடைய ரோல் என்ன? எஸ் சார். ஸோ ஃபோர்காஸ்டிங் பார்த்தோம்னா வந்து ப்ராடக்ட்ஸோட அவைலபிலிட்டி எவ்வளவு இருக்குன்னு காட்டுறது. அண்ட் இந்த ப்ராடக்ட்ஸ் வந்து லாஸ்ட் மந்த் எவ்வளவு சேல்ஸ் இருந்திருக்கு, இந்த மந்த் எவ்வளவு சேல்ஸ் இருக்குன்னு சொல்லி தான் ஃபோர்காஸ்டிங். ஸோ டிமாண்ட் ஃபோர்காஸ்டிங் பார்த்தோம்னா வந்து ப்ராடக்ட்ஸ் வந்து லாஸ்ட் மந்த் நல்லா சேல் ஆயிருக்கு, பட் இந்த மந்த்ல இன்னும் அதிகமாக சேல் ஆகும். இப்போ வந்து ஸ்வீட்ஸ் பார்த்தோம்னா வந்து அக்டோபர் மந்த்ல அதிகமாக சேல் ஆகும். நவம்பர் வந்து தீபாவளி இருக்கிறதுனால வந்து கொஞ்சம் அதிகமாக சேல் ஆகும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க என்ன பண்ணணும்னா எம்ப்ளாயிஸ் அதிகமாக எம்ப்ளாயிஸ் அதிகமாக அப்பாயிண்ட் பண்ணணும். அண்ட் ஸ்வீட் பாக்ஸஸ் அதிகமாக வாங்கிட்டு வரணும், கிஃப்ட்ஸ் அதிகமாக வாங்கிட்டு வரணும். அண்ட் லைக் ஃப்ளவர்ஸ் அந்த மாதிரி அந்த தீபாவளிக்கு யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸ் அதிகமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து அவங்க வந்து ரீஸ்டாக் பண்ணிட்டே இருக்கணும். ஸோ இந்த மாதிரி இருக்கிறது பேர் தான் வந்து டிமாண்ட் ஃபோர்காஸ்டிங் சொல்றாங்க சார். லைக் நம்மளுக்கு தேவை இருக்குன்னு தெரிஞ்சு முன்னாடியே வந்து ரீஸ்டாக் பண்ணிருக்கிறது டிமாண்ட் ஃபோர்காஸ்டிங். ஓகே. இன்வென்டரி மேனேஜ்மெண்ட் அதனுடைய பர்பஸ் என்ன அளவுக்கு இதுல யூஸ் பண்ணியிருக்காங்க? எஸ் சார். ஸோ இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட் என்னன்னு பார்த்தோம்னா வந்து இப்போ வேர் ஹவுஸ்ல இருக்கிற ப்ராடக்ட் தான் வந்து இன்வென்ட்ரின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இன்வென்ட்ரியில இருந்து தான் வந்து நம்ம சூப்பர் மார்க்கெட்ஸ்ல வந்து ப்ராடக்ட்ஸ் வந்து ரீஸ்டாக் ஆகி அமைச்சிட்டே இருப்பாங்க வேர் ஹவுஸ்ல இருந்து. இப்போ ஒரு சூப்பர் மார்க்கெட்ஸ்க்கு ஒரு வேர் ஹவுஸ் இருக்கும். பட் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சூப்பர் மார்க்கெட்ல வந்து வேர் ஹவுஸ் இல்லைன்னா அவங்க வந்து சூப்பர் மார்க்கெட்ல தான் எல்லா ப்ராடக்ட்ஸும் வச்சிருப்பாங்க. ஸோ இதுலதான் வந்து இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட் ஒர்க் ஆகுது. இன்வென்ட்ரி எப்படின்னா வந்து இப்போ அவங்க டெய்லியுமே வந்து வேற கடையில இருந்து வேற வேர் ஹவுஸ்ல இருந்து ஆர்டர் பண்ணிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். சின்ன சின்ன சூப்பர் மார்க்கெட்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா வந்து அவங்களுக்கு தனியா வேர் ஹவுஸ் இருக்காது. ஸோ மற்ற சூப்பர் மார்க்கெட்ஸ் மற்ற ஷாப்ல இருந்து வாங்கிட்டு வந்து செல் பண்ணுவாங்க. ஸோ இங்கதான் வந்து இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட் ஒர்க் ஆகுது. இப்போ எப்படிதான் வந்து இப்போ ஒரே 2 சூப்பர் மார்க்கெட் இருக்கு, ஒரே வேர் ஹவுஸ் வச்சிருக்காங்கன்னா அந்த வேர் ஹவுஸ்ல இருந்தே வந்து ரெண்டு பாகா பிரிச்சிருவாங்க, 2 பார்ட்டா பிரிச்சிருவாங்க. ஸோ இங்கதான் வந்து ஏ யூஸ் பண்ணி இந்த ப்ராடக்ட்ல வந்து சூப்பர் மார்க்கெட் ஏ அண்ட் பி இருக்கு. சூப்பர் மார்க்கெட் ஏக்கு இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் போகணும், பிக்கு இந்த ப்ராடக்ட்ஸ் போகணும்னு சொல்லிட்டு நம்ம வந்து பிடிச்சிருக்கிறது பேர் தான் இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட் சார். ஓகே. இதுல வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து வேர் ஹவுஸ் மேனேஜ்மெண்ட் தான் என்ன, இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட்டுக்கும் வேர் ஹவுஸ் மேனேஜ்மெண்ட்டுக்கும் என்ன ஒற்றுமை? எஸ் சார். ஸோ இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட் வேர் ஹவுஸ் வந்து ஆல்மோஸ்ட் சேமான ஒரு விஷயம் தான். ஆனா வேர் ஹவுஸ் என்னன்னு பார்த்தோம்னா சூப்பர் மார்க்கெட்ஸ் ஆர் மால்ஸ்க்கு இருக்கிற பொருட்கள் மட்டும் தான் வச்சிருப்பாங்க. பட் இன்வென்ட்ரி அப்படி கிடையாது. ஸோ பீப்புளுக்கு வந்து இப்போ உடனே வந்து வேற ஏதாவது ப்ராடக்ட்ஸ் வந்து இப்போ சேஞ்ச் ஆகுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ வந்து ஆண்ட்ராய்ட் ஃபோன், ஐபோன் 2 இருக்கு. இப்போ மால்ஸ் போய் இப்போ பர்ச்சேஸ் பண்றோம்னா இப்போ வந்து அக்டோபர் மந்த்ல ஐபோன் சேல்ஸ் அதிகமா இருக்கும்.
ஐபோன் இங்க இருந்து கொண்டு வருவாங்கன்னா வேற கொண்டு வருவாங்க. இப்போ ப்ரோமா போனோம்னா வந்து அந்த போன் தான் வந்து ஐபோன் தான் அதிகமா வச்சிருப்பாங்க. இப்போ ஒரு கஸ்டமர் வந்து ஒரு ஆண்ட்ராய்ட் போன் கேட்கிறாங்கன்னா அவங்க வந்து இன்வென்ட்ரில இருந்து எடுத்து கொடுப்பாங்க. இன்வென்ட்ரினா ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்கான மாடல்ஸ் தான் இருக்கும். அங்க ரேட் கம்மியா இல்லாம லைக் ஒரு 1000-2000 rupees கம்மி பண்ணி ஆஃபர்ல கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி போன்ஸ் தான் இன்வென்ட்ரி இருந்து எடுத்து வந்து கொடுப்பாங்க. ஸோ இதான் வந்து இன்வென்ட்ரிக்கும் வேற இருக்க டிஃபரன்ஸ். ஓகே, இதுல வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த டிரான்ஸ்போர்டேஷன், லாஜிஸ்டிக் இந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து பார்த்தோம்னா எப்படி ஹெல்ப்ஃபுல்லா? எஸ் சார். இப்போ டிரான்ஸ்போர்டேஷன் வந்து இதுல எப்படி யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு பார்த்தோம்னா, இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஃபேக்டரியில இருந்து ஒரு ப்ராடக்ட் டெலிவரி பண்ணணும். இப்போ அமேசான் எடுத்துக்கிட்டோம்னா வந்து ஃபர்ஸ்ட் டெலிவரி ஆர்டர் பண்ண அப்புறம் ஷிப்மெண்ட் காட்டும். ஒரு வேற ஏரியா டெல்லியில இருந்து சென்னைக்கு வரதுக்கு 2 days ஆகும்னு சொல்லிட்டு ஷிப்மெண்ட் காட்டும். ஸோ இந்த மாதிரி இருக்கிற இதை வந்து டிரான்ஸ்போர்டேஷன் சொல்லுவாங்க. இப்போ வந்து ஷிப்லயும் பண்ணலாம், ஒரு ஃபிளைட்லயும் பண்ணலாம். ஸோ வந்து இப்போ பிரைம் யூஸ் பண்ணா வந்து சீக்கிரம் கொண்டு வரதுக்கு தான் பார்ப்பாங்க. ஸோ அதனால ஃபிளைட்டா ஷிப்ல கொண்டு வருவாங்க. ஸோ வந்து நம்ம பிரைம் யூஸ் பண்ணாம அமேசான்ல சொல்றேன், பிரைம் யூஸ் பண்ணாம யூஸ் பண்ணா வந்து 3 to 4 days டிலே ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த மாதிரி இதான் வந்து டிரான்ஸ்போர்டேஷன் சொல்லுவாங்க, டிரான்ஸ்போர்டேஷன் மேனேஜ்மெண்ட். ஸோ வந்து இது வந்து எப்படின்னா இப்போ வந்து டேரக்டா வந்து இந்த அமேசான்லாம் பார்த்தோம்னா வந்து ஒரு ஷாப் கனெக்ட் பண்றாங்க, டேரக்டா கஸ்டமர்ஸ் தான் கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இடத்துல வந்து ஏஐ யூஸ் ஆகுது. ஏஐ என்ன பண்ணுன்னா இந்த கஸ்டமர் வந்து இப்போ ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் போட்டிருக்காங்க. இந்த கஸ்டமர் வந்து ஒரு பிரேக்கபிள் ப்ராடக்ட் போட்டிருக்காங்க. ஸோ இவங்க ஃபர்ஸ்ட் டெலிவரி பண்ணணும். இந்த ப்ராடக்ட்லாம் வந்து ஒரு லைக் எப்படின்னா ரொம்ப லைட்டான ப்ராடக்ட், இது ஈஸியா பிரேக் ஆயிடும் சொல்லிட்டு தனித்தனியா வேற ஹவுஸ்க்கு ஏற்ற மாதிரி தனித்தனியா வந்து பிரிச்சு அனுப்பிச்சிடுறோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி டிரான்ஸ்போர்ட் பண்ணி சென்ட் பண்ணிடுவாங்க சார். ஓகே, சப்ளை செயின் விசிபிலிட்டி அதுல வந்து ப்ளூ யார்டோடைய ரோல் என்ன? எஸ் சார். ஸோ வந்து இப்போ ஒரு சூப்பர் மார்க்கெட் இருக்குன்னா ஓனருக்கு மட்டும் தான் தெரியும் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் ஆர்டர் பண்ணிருக்காங்க, என்னென்ன ப்ராடக்ட்ஸ் வந்து வரத்துக்கு லேட் ஆகும், எந்த ப்ராடக்ட்ஸ் டிமாண்ட்ல இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ விசிபிலிட்டி எப்படி ஒர்க் ஆகுதுன்னா இப்போ வந்து அந்த ஒர்க்கர்ஸ் இருப்பாங்க, மேனேஜர்லாம் இருப்பாங்க. ஸோ அவங்கலாம் வந்து இப்போ வந்து ஷாப்ல இருக்காங்கன்னா இப்போ ப்ராடக்ட் வந்து காலி ஆயிடுச்சுன்னா வந்து டேரக்டா போய் ஓனர்கிட்ட சொல்லாம ஆட்டோமேட்டிக்கா அந்த ப்ளூ ஓனர்ல போயிட்டு இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் ரீஸ்டாக் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம என்டர் பண்ணிட்டாங்கன்னா போதும், டேட்டா பேஸ்ல இருக்க விஷயம் எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா அந்த ப்ளூ ஓனர் வந்து ரீஸ்டாக் பண்ணிட்டு அந்த மெயினான ஃபேக்டரிக்கு அந்த மெசேஜ் வந்து சென்ட் பண்ணிடும். ஸோ ஆட்டோமேட்டிக்கா அந்த டிரான்ஸ்போர்டேஷன் வழியா அவங்க அந்த ப்ராடக்ட்ஸை சென்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இதான் வந்து இந்த விசிபிலிட்டி சொல்றாங்க சார். அப்படி உண்டாது. மிஷின் லேர்னிங்கோடைய ரோல் என்ன? இதனுடைய பர்ஃபார்மன்ஸை இம்ப்ரூவ் பண்றதுக்கு மிஷின் ரோல் என்ன? மிஷின் லேர்னிங் வந்து என்னென்ன எஸ் சார். ஸோ மிஷின் லேர்னிங் பார்த்தோம்னா வந்து இதுல வந்து மெயினா வந்து மிஷின் லேர்னிங் வந்து வேர் ஹவுஸ்ல தான் யூஸ் ஆகுது. ஏன்னா வேர் ஹவுஸ் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா வந்து வேர் ஹவுஸ் வந்து எப்படின்னா நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கும், ஒரு 1000 ப்ராடக்ட்ஸ் இருக்கும். ஸோ அதுல இருந்து நம்ம ஒரு ப்ராடக்ட் கேள்வி கேட்கறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஸோ வந்து நம்ம என்ன பண்றோம்னா என்னென்ன ப்ராடக்ட்ஸ் வந்து எனக்கு வந்திருக்குன்னு சொல்லிட்டு நம்ம செக்ரிகேட் பண்ணி ஒரு எக்ஸல்ல ஒரு ஏதாவது ஒரு டாக்குமெண்ட்டா ப்ளூ நெட் கொடுத்துடுறோம், டேட்டா பேஸ் வந்து இன்சர்ட் பண்ணிடுறோம். ப்ளூ நெட் என்ன பண்ணோம் வந்து இந்த ப்ராடக்ட்ஸ்ல வந்து எங்கெங்க சேவ் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு ஐடியா கொடுக்கும். இப்போ வந்து ப்ராடக்ட் ஏன்னா ஐஸ்கிரீம்ஸ் இருக்குன்னா வந்து ஃப்ரீசர்ல சேவ் பண்ணணும், ஒரு நூடுல்ஸ் இருக்குன்னா வந்து ஒரு ஹீட்டான பிளேஸை சேவ் பண்ணணும், ரூம் டெம்பரேச்சர் 25 சேவ் பண்ணணும்னு சொல்லிட்டு அதுக்கு பிளேசஸ் வந்து நம்ம ப்ளூ பிரிண்ட் கொடுத்துட்டோம்னா அது ஆட்டோமேட்டிக்கா கொடுத்துரும். அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணலாம்னா இப்போ சூப்பர் மார்க்கெட் வந்து ஐஸ்கிரீம் கேட்கறாங்கன்னா ஃப்ரீசர்ல போயிட்டு நம்ம ஐஸ்கிரீம் வந்து எடுத்து கொடுத்தா போதும். அதுக்கு ஸ்டாக் ஏற்ற மாதிரி ஒரு 100 பாக்ஸஸ் ஆஃப் ஐஸ்கிரீம் கேட்கறாங்கன்னா மெஷினிங் என்ன பண்ணணும்னா வந்து 100 பேக்கெட்ஸ் வந்து என்ன பிராண்ட் ஐஸ்கிரீம், அருண் ஐஸ்கிரீம், மங்கல் ஐஸ்கிரீம், மேக்னம் இருக்கு. ஸோ அந்த மாதிரி இந்த மார்க்கெட்டுக்கு எவ்வளவு குவான்டிட்டி இருக்குன்னு சொல்லிட்டு பார்ட்டிஷன் பண்ணி கொடுத்துரும் சார். இதான் வந்து எங்களோட ஒர்க் இதுல வேர் ஹவுஸ் பொறுத்த வரைக்கும். இப்போ இதுல வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து எந்த இண்டஸ்ட்ரி வந்து அதிகமா ப்ளூ யாண்டரை அதிகமா யூஸ் பண்றாங்க? எஸ் சார். சார் இப்போ கரண்டா பார்த்தோம்னா வந்து லைக் ஷாப்பிங் இண்டஸ்ட்ரீஸ் எப்படின்னா வந்து ப்ராடக்ட்ஸ் பையிங் அண்ட் செல்லிங் பண்ற இண்டஸ்ட்ரீஸ் லைக் சூப்பர் மார்க்கெட்ஸ், மால்ஸ், இந்த ஃபோன் ஷாப் அந்த மாதிரி இருக்கிற எல்லாம் லைக் காசு கொடுத்து நம்ம வாங்குற எல்லா ப்ராடக்ட்ஸ்லயும் வந்து ப்ளூ யாண்டர் வந்து மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவாங்க சார். பட் இப்போ கரண்ட்ல யூஸ் பண்றது பார்த்தோம்னா வந்து ஷாப்பிங் மால்ஸ் அண்ட் சூப்பர் மார்க்கெட்ஸ் தான். ஸோ மற்றவங்க எப்படி யூஸ் பண்ணலாம்னு பார்த்தோம்னா வந்து அதே மாதிரி வேர் ஹவுஸ், இன்வென்ட்ரி, டிரான்ஸ்போர்டேஷன், ரீஸ்டாக்கிங் அண்ட் ரீலோடிங் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் இது எல்லாத்துக்குமே வந்து ப்ளூ யாண்டர் யூஸ் பண்றாங்க சார். ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணா வந்து இதுல யூஸ் பண்ணா உங்களுக்கு ரொம்ப மேனுவல் ஒர்க் தேவைப்படாது. ஏஏ எல்லாம் லைக் மோஸ்ட் ஆஃப் த ஒர்க் ஏஏ பண்ணிட்டாங்கன்னா அவங்க வந்து ப்ராஃபிட் ஷாப்ல அதிகமா இருக்கும், கஸ்டமர் சாட்டிஸ்பாக்சன் அதிகமா இருக்கும் சார். ஸோ மெயினா இந்த இண்டஸ்ட்ரீஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ப்ளூ யாண்டருக்கு வந்து பார்த்தோம்னா காம்படேட்டர் யார் யாரெல்லாம் இருக்காங்க? இப்போ அந்த காம்படேட்டரை ஓவர்டேக் பண்றதுக்கு அவங்க என்னென்ன டெக்னாலஜி எல்லாம் இதுல அடாப்ட் பண்ண போறாங்க ஃபியூச்சர்ல, எப்படி இருக்கும் இதோட ஃபியூச்சர் எப்படி? ஓகே சார். காம்படிட்டர்ஸ்ல யாருன்னு பார்த்தோம்னா வந்து SAP இன்டெகிரேட்டட் பிசினஸ் பிளானிங், இதுவும் வந்து லைக் லார்ஜ் என்டர்பிரைஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் Oracle SCM Cloud அண்ட் Kinaxis Mastro. ஸோ இது மூணுக்கும் இருக்கிற ஒரு காமன் விஷயம் பார்த்தோம்னா வந்து மூணுமே பெய்டு வெர்ஷன்ல இருக்கிற அப்ளிகேஷன்ஸ். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஜஸ்ட் ஒரு லைக்
வேர் ஹவுஸ் இருக்கு, இன்வென்ட்ரி இருக்கு. அது தவிர வந்து ரீஸ்டாக்கிங் ஆப்ஷன் கிடையாது, அண்ட் இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட் கிடையாது, அண்ட் எம்ப்ளாயி மேனேஜ்மெண்ட் கிடையாது. பட் இது மூணுமே வந்து நம்மளுக்கு வந்து ப்ளூ ஒண்டர்ல கொடுத்துருக்காங்க, அண்ட் இது எல்லாமே ஃப்ரீ வெர்ஷன்ல கொடுத்துருக்காங்க. ஸோ இதான் வந்து ப்ளூ ஒண்டரோட ஒரு மெயினான ஒரு அட்வான்டேஜ் சொல்லலாம். அண்ட் அது தவிர வந்து இது எதுக்கெல்லாம் வந்து நம்ம எக்கனாமிக் யூஸ் ஆகும் பார்த்தோம்னா வந்து ஏஐ பவர் ஃபோர்காஸ்டிங் சொன்ன மாதிரி வேர் ஹவுஸ் இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட் யூஸ் ஆகும், அண்ட் பெட்டர் இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட், ஃபாஸ்டர் டெலிவரி யூசிங் டிஃப்ரெண்ட் மோட்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் லைக் கார் லைக் அந்த லைக் வேன்ல டிரான்ஸ்போர்ட் பண்ணுவாங்க, ஷிப் அண்ட் ஏரோப்ளேன், அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிரான்ஸ்போர்ட் மெத்தட்ஸ் இருக்கு. அண்ட் ரெடியூஸ் தி வேஸ்டேஜ். டிமாண்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ப்ராடக்ட்ஸ் ஆர்டர் பண்ணா போதும், எக்ஸ்ட்ரா ப்ராடக்ட்ஸ் ஆர்டர் பண்ணி எக்ஸ்பயர் ஆகி வேஸ்ட் பண்ணதுக்கு அவசியம் கிடையாது. அண்ட் ரியல் டைம் மானிட்டரிங் ஆஃப் ப்ராடக்ட்ஸ். இப்போ ப்ராடக்ட்ஸ் வந்து இந்த சீசன் கண்டிப்பாக தேவைப்படுதுன்னா மானிட்டர் போய் ரீஸ்டாக் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு அட்வான்டேஜ். அண்ட் பெட்டர் கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அண்ட் காஸ்ட் சேவிங் சார். இதெல்லாம் இது அட்வான்டேஜஸ் சார். தேங்க்யூ சிவகுமார். இவ்வளவு நேரம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஏஐ டூல், ஒரு இன்னைக்கு டே டு டே பிசினஸ்க்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து யூஸ் பண்ண வேண்டிய ஒரு டூலை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது போல உங்களுடைய டே டு டே லைஃபுக்கு, உங்களுடைய பிசினஸ்க்கு, உங்களுடைய அக்ரிகல்ச்சர், உங்க டிராவல், எஜுகேஷன், கண்டென்ட் கிரியேஷன் தேவையான டிஜிட்டல் டூல்ஸை பத்தி நாலேஜுக்கு எங்களுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு குவாலிட்டியான கண்டென்ட்டோட நம்ம மீட் பண்ணுவோம். அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய். வணக்கம். நாங்க ரெடி, நீங்க ரெடியா அப்படின்ற இன்னைக்கு எபிசோட்ல நம்ம பார்க்க போற ஏஐ டூல் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ஆல்ரெடி நம்ம பார்த்து இருந்த ஒரு டூலோடைய அட்வான்ஸ் வெர்ஷன் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். NA10 அப்படின்ற ஒரு ஆட்டோமேஷன் டூல் வந்து நம்ம வந்து ஏற்கனவே நம்ம அதை பத்தி இன்ட்ரோடக்ஷன் வந்து டீட்டெயிலா நம்ம சேனல்ல போட்டிருக்கோம். நீங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன், நீங்க வந்து அதை போயிட்டு கம்ப்ளீட் டீட்டெயில் நீங்க பார்த்துக்கோங்க. ஸோ அந்த NA10 அப்படின்றது வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு இருக்கிற மாடர்ன் வேர்ல்டுல எவ்ரிதிங் ஆட்டோமேஷன் அப்படின்றத பண்றதுக்கான ஒரு டூல் தான். இதுல என்னென்னலாம் பண்ண முடியும் அப்படின்னா, நான் ஃபேஸ்புக்ல நம்ம அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறோம் அப்படின்னா வர டீட்டெயில நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து டேட்டா பேஸ கஸ்டமருடைய இமெயில் ஐடிக்கு இமெயில் அனுப்பலாம், இமெயில் ஆட்டோமேட் பண்ணலாம். டெய்லி ஒரு இமெயில் வேணும், வீக்லி ஒரு இமெயில், மந்த்லி ஒரு இமெயில், ப்ரொமோஷனல் இமெயில்ஸ்ன்னு இமெயில் சாஃப்ட்வேர் கிட்ட கொடுத்து அது ஆட்டோமேட்டிக்கா இமெயில்ஸ் வந்து அனுப்பலாம். அடுத்த ஒரு விஷயம் வந்து பார்த்தோம்னா எஸ்எம்எஸ் மார்க்கெட்டிங் பண்ண முடியும், மொபைல் நம்பர் வாங்கிட்டோம் அப்படின்னா. அது மட்டும் இல்லாம மெசேஞ்சர் மார்க்கெட்டிங் வந்து பண்ண முடியும். அது மட்டும் இல்லாம வாட்ஸ்அப் மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து வாட்ஸ்அப் மார்க்கெட்டிங் பண்ணலாம். அதே மாதிரி வாய்ஸ் பிராட்காஸ்ட் வந்து பண்ணலாம். மொபைல் நம்பருக்கு ஆப்வியஸ்லி டெலிகாலிங் வந்து பண்ணலாம். அப்போ ஒரு மொபைல் நம்பரை வச்சுட்டு 5 விதமான மார்க்கெட்டிங் ஆக்டிவிட்டிஸ் நம்ம பண்ண முடியும். இது ஒரு ஹியூமனால ஒரு நாளைக்கு 100 பேர் டேட்டா வாங்குறோம் அப்படின்னா 100 பேருக்கு இது பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்றது அதுக்கு பெரிய சிஸ்டம் வந்து வேணும். அதுக்கு பதிலா இந்த அந்தந்த சாஃப்ட்வேர் கிட்ட டேட்டா பேஸ அனுப்பிட்டோம் அப்படின்னா அந்த வேலைகளை அந்த சாஃப்ட்வேர் வந்து பண்ணிக்கும். அந்த ஒரு அட்வான்ஸ் வெர்ஷன் தான், அதாவது பப்ளிக் ஜேபியர் அப்படின்னு சொல்லி இருந்த டூலுக்கு அட்வான்ஸா வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த NA10 வந்து இருக்கு. இப்போ ஜேபியர் பப்ளில அதுல இருக்கிற சாஃப்ட்வேருக்கு அது அனுப்புற ஒர்க்கை மட்டும்தான் வந்து பண்ணும். இது வந்து இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ் லெவல் வந்து பண்ணும். இது என்ன மாதிரி அட்வான்ஸ் அப்படின்னா, நான் வந்து ஒரு டேட்டா ஒரு வெப்சைட்ல ஒரு டெய்லி நியூஸ் ஆர்டிக்கல்ல வர ஆர்டிக்கலை பத்தி டெய்லி வந்து ஹெட்டிங்கை வந்து படிச்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு என்னுடைய சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ல அதை புல்லட் பாயிண்டா எனக்கு கன்வெர்ட் பண்ணி டெய்லி போஸ்ட் போட்டுரு அப்படின்ற அளவுக்கு நான் வந்து சிஸ்டத்தை ஆட்டோமேட் பண்ணிட்டோம் அப்படின்னா என்னுடைய சோசியல் மீடியால ஆக்டிவான கண்டென்ட் டெய்லி அது போஸ்ட் போட்டுட்டே இருக்கும். டெய்லி நியூஸ், ஹாட்டான நியூஸ் பீப்புளுக்கு போய் ரீச் ஆகும். அப்போ இதுக்கு நாம பண்ண வேண்டியது என்ன, அந்த டெய்லி நியூஸ் பேப்பரை நம்ம இன்டகிரேட் பண்ணணும். அதை வந்து போஸ்ட் போடுற சோசியல் மீடியாவை நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கணும். அப்போ இந்த விஷயத்த நம்ம ஒரு டைம் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா நம்மளுடைய சோசியல் மீடியாவுக்கு ஆர்கானிக்கா டிராபிக்கும் ஆடியன்ஸ், வாட்சபிள் ஆடியன்ஸ் நம்மளுக்கு கிடைச்சிட்டே இருப்பாங்க.
அது எந்த அளவுக்கு நம்ம வந்து போஸ்ட் போடுறோம், கிரியேட்டிவிட்டி, இன்னோவேஷன் அப்படின்றது எல்லாமே அதுக்கு நான் சாஃப்ட்வேர் கிட்ட இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து நான் வந்து அதை வந்து இமேஜா கன்வெர்ட் பண்ணி போகுது, இல்ல எனக்கு ஒரு அனிமேஷன் வீடியோவா கன்வெர்ட் பண்ணி இதை வந்து அனிமேஷன் வீடியோ சாஃப்ட்வேருக்கு போயிட்டு அது கன்வெர்ட் ஆனதுக்கு அப்புறம் அதை போஸ்ட் போகுது அப்படின்ற அளவுக்கு எல்லாமே நம்ம வந்து பண்ண முடியும். அதுக்கு எல்லாத்துக்குமே இன்டகிரேஷன் ஒன் பை ஒன்னா நம்ம இன்டகிரேட் பண்ணிட்டு 4 சாஃப்ட்வேர் 5 சாஃப்ட்வேர் 10 சாஃப்ட்வேர் கிட்ட நம்ம கொடுத்து நம்ம அவுட்புட்டை வந்து எடுக்கிற ஒரு சிஸ்டம் தான் NA10 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பாக்குறோம். அதனுடைய அட்வான்ஸ் வெர்ஷன் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அட்விக் இதை பத்தி கம்ப்ளீட்டா டீடைல வந்து நம்ம கூட சொல்றதுக்காக இருக்காங்க. வணக்கம் அட்விக், வாட் இஸ் NA10, அதனுடைய அட்வான்ஸ் ஃபீச்சர் என்ன அப்படின்றத பத்தி எங்க ஆடியன்ஸ் வந்து சொல்லுங்க. எல்லாருக்கும் குட் மார்னிங். நான் இன்னைக்கு NA10 பத்தி பேச போறேன். ஸோ NA10 வந்து இட் இஸ் அ ஆட்டோமேஷன் மாடல். NA10 வந்து இட் இஸ் அ நோட் பேஸ்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இன்டெகிரேட்டட் ஆட்டோமேஷன் அப்ளிகேஷன். இப்போ யூசர்ஸ் வந்து நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ், அப்ளிகேஷன்ஸ், சர்வீசஸ், AI மாடல்ஸ் இன்டெகிரேட் பண்ணிட்டு ஒரு ஆட்டோமேஷன் பில்ட் பண்ணலாம். இப்போ ஆட்டோமேஷன் எதுக்கு ரிக்வயர்ட்னா, இப்போ டெய்லி இருக்க ரெப்பிட்டேட்டிவ் டாஸ்க்ஸ் வந்து ஒரே ஒரு ஆட்டோமேஷன் ஒர்க்கை பில்ட் பண்ணா அதுவே தானாவே பண்ணிடும் எல்லா டாஸ்க்ஸும். ஸோ இப்போ ஒரு பெரிய கார்பரேட் கம்பெனினா அதுல ஒரு பர்சன் சப்போஸ் ஒரு நாளைக்கு 1000 இமெயில்ஸ் படிக்கணும் அண்ட் படிச்சுட்டு மேபி சம்மரைஸ் ஒரு ரிப்ளை பண்ணணும். இப்போ ஒரு ஹியூமன் பண்ணணும்னா இட் மைட் டேக் மேபி 10 hours a day. இப்போ இதே ஆட்டோமேஷனா பில்ட் பண்ணா அந்த 10 hours வந்து 5 hours ரெடியூஸ் ஆகலாம். ஸோ ஒர்க் டைம் அண்ட் மேன் பவர் வந்து half ரெடியூஸ் ஆகும். இது வந்து கம்பெனிக்கு மணி சேவ் ஆகும், எனர்ஜி அண்ட் டைம் எல்லாமே சேவ் ஆகும். ஸோ பேசிக்கா எல்லாருக்கும் ஹெல்ப்ஃபுல் மாதிரி. இப்போ ஒர்க் ஃப்ளோ எப்படி ஒர்க் ஆகும்னு பார்ப்போம். ஸோ ஒர்க் ஃப்ளோ என்னன்னா கனெக்டட் ஸ்டெப்ஸ் மாதிரி, சீரீஸ் ஆஃப் கனெக்டட் ஸ்டெப்ஸ் ஆட்டோமேட்டிக்காக எக்ஸிக்யூட் ஆகும். இப்போ ஒர்க் ஃப்ளோக்கு 3 மெயின் பார்ட்ஸ் இருக்கு. ட்ரிகர் வந்துன்னா சப்போஸ் எப்போ இந்த ஒர்க் ஃப்ளோ ஸ்டார்ட் ஆகணும், மேபி டைம் ஆர் இந்த இமெயில் வந்துச்சுன்னா இப்போ ஒர்க் ஃப்ளோ ஸ்டார்ட் ஆகணும், இந்த இமெயில் அனுப்பும்போது இந்த ஒர்க் ஃப்ளோ ஸ்டார்ட் ஆகணும், அப்படி திஸ் இஸ் கால்ட் ட்ரிகர். நெக்ஸ்ட் வந்து ப்ராசஸிங் ஸ்டெப்ஸ். ஸோ இந்த ட்ரிகர் ஆனதுக்கப்புறம் என்ன ப்ராசஸ் நடக்கணும்? ஸோ இமெயில் சென்ட் ஆயிடுச்சு, நெக்ஸ்ட் என்ன ப்ராசஸ்? இமெயில் சென்ட் ஆனதுக்கப்புறம் மேபி லோக்கலாக இருக்கிற டேட்டா பேஸில் இன்ஃபோ கலெக்ட் பண்ணணும், இன்ஃபோ ஸ்டோர் பண்ணணும் லோக்கல் டேட்டா பேஸில், சம்திங் லைக் தட். நெக்ஸ்ட் இந்த ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறம் ஆக்ஷன், ஃபைனல் டாஸ்க். ஸோ எல்லா ஸ்டெப் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த ஃபைனல் டாஸ்க் என்னது? ஸோ சேம் எக்ஸாம்பிள் எடுக்கலாம். கார்பரேட்ல 1000 இமெயில்ஸ் படிக்கணும். அதுக்கப்புறம் மேபி at 8 o'clock in the morning அது வந்து ட்ரிகர். 1000 இமெயில்ஸ் படிக்கணும். ஃபர்ஸ்ட் இமெயில் இருக்க டேட்டா ரிட்ரீவ் பண்ணணும். இதெல்லாம் வந்து ப்ராசஸ். ரிட்ரீவ் பண்ணிட்டு சம்மரைஸ் பண்ணணும், அண்ட் தென் இந்த டேட்டாக்கு எப்படி ரிப்ளை பண்ணணும், இதெல்லாம் ப்ராசஸ். நெக்ஸ்ட் வந்து ஃபைனல் டாஸ்க். இதெல்லாம் ரீட் பண்ணிட்டு ஒரு CSV ஃபைல ஸ்டோர் பண்ணணும். இது வந்து ஆக்ஷன், ஃபைனல் ஆக்ஷன். ஸோ இதுதான் ஒரு பேசிக் ஒர்க் ஃப்ளோ ஆட்டோமேஷனோட ஒர்க்கிங். நெக்ஸ்ட் வந்து ரியல் வேர்ல்ட் யூஸ் கேசஸ் பார்க்கலாம். ஸோ கஸ்டமர் சப்போர்ட் எடுக்கலாம். ஸோ மேபி ஒரு ப்ராடக்ட் கம்பெனி, சில கன்சியூமர்ஸ்க்கு கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கும் அண்ட் அவங்க கம்பெனிக்கு இமெயில் பண்ணுவாங்க, எனக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கு உங்களோட ப்ராடக்டோட, ஐ வாண்ட் அ ரீஃபண்ட், இல்லை கேன்சல், இல்லை ரிட்டர்ன், மேபி இல்லைன்னா வாரண்டி ஃபிக்ஸிங், ஏதோ ஒரு எனி கம்ப்ளைண்ட். இப்போ ஒரு கம்பெனி கஸ்டமர் சப்போர்ட்னா ஹியூமன்ஸ் ஒர்க் பண்ணுவாங்க. ஒரு இமெயில் படிச்சுட்டு அதோட ரெலவென்சி, ரீஃபண்டா இல்லை எந்த கேட்டகரியில அது ஃபார்வர்டா எடுக்கணும். ஸோ இதே வந்து ஆட்டோமேஷனா திரும்பி பில்ட் பண்ணலாம். ஸோ கன்சியூமர் வந்து இமெயில் அனுப்புவாங்க, நம்ம வந்து ஜிமெயில் ஒரு கனெக்ஷன் கொடுக்கலாம். இதே ஆட்டோமேஷனுக்கு ஜிமெயிலோட கிரெடென்ஷியல்ஸ் அண்ட் API கீ கொடுத்தா ஆட்டோமேட்டிக்கா ஜிமெயிலேருந்து ரிட்ரீவ் ஆகி ரீட் ஆகும் எல்லா மெயில்ஸும். ஸோ
இதே ஆட்டோமேஷன் இமெயில் வருது, அது ஏஐ சாட்பாட் கனெக்ட் பண்ணிட்டு சிஸ்டம் ப்ராம்ப்ட் கொடுக்கலாம். ஐ வாண்ட் யூ டு read the email, understand what kind of email and return to it. ஸோ அதுதான் ஒரு இமெயில் வருது, ஏஐ ரீட் பண்ணிட்டு இட் இஸ் அண்டர்ஸ்டாண்டிங், அது ஒரு ரீஃபண்ட் பற்றி ஒரு இமெயில் வருது, ரீஃபண்ட் வருது. அண்ட் அந்த ஏஐ ஆட்டோமேஷன் வந்து ரீஃபண்ட் டீமுக்கு அது சென்ட் ஆகும் அதே இமெயில். அதுக்கப்புறம் திஸ் இஸ் தி இந்த பர்டிகுலர் ஒர்க் ஃப்ளோட ஃபைனல் டாஸ்க், சென்டிங் இட் டு ரீஃபண்டோட டீம். ரீஃபண்ட் டீம்லேருந்து திரும்பி வரலாம் இதே ஒர்க், இன்னொரு ஒர்க் ஃப்ளோ ஆட்டோமேஷன் கனெக்ட் பண்ணலாம். ரீஃபண்ட் டீம் வந்து ஆட்டோமேஷன் கனெக்ட் பண்ணால் அந்த கன்சியூமர் சென்ட் பண்ணுற இமெயில் வழியா சொந்த லோக்கல் டேட்டா பேஸில் அவங்க ஆர்டர் டீட்டெயில்ஸ், ஆர்டர் ஐடிலாம் ரிட்ரீவ் பண்ணலாம். ரிட்ரீவ் பண்ணக்கப்புறம் அந்த கன்சியூமர் பற்றி எல்லா டீட்டெயில்ஸும் வந்துடும். அண்ட் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன எடுக்கணும்னு ஹியூமன்ஸ் டிசைட் பண்ணலாம். ஆர் ஒன்ஸ் இந்த ஒர்க் ஃப்ளோ வந்து ஃபுல்லாக எஸ்டாப்ளிஷ் அண்ட் டெவலப் ஆனதுக்கப்புறம் இதே ஒர்க் ஃப்ளோவில் இன்னொரு ஏஐ சாட்பாட் ஓப்பன் பண்ணிட்டு டெசிஷன் மேக்கிங் ஒரு நோட் ஆட் பண்ணலாம். இந்த டெசிஷன் மேக்கிங் இட் வில் நோ வாட் டு டூ நெக்ஸ்ட். அவ்வளோ. ஓகே, நெக்ஸ்ட் வந்து why are businesses choosing workflow automation or normal automation over humans? So main thing என்னன்னா இந்த n8n வந்து it is flexibleனா any app கனெக்ட் பண்ணலாம். அது ஜிமெயில், மேப்ஸ், யூடியூப், வாட்ஸ்அப், எஸ்எம்எஸ், ஃபோன் எல்லாமே கனெக்ட் பண்ணிட்டு ஒரு ஆட்டோமேஷன் பில்ட் பண்ணலாம். இப்போ n8n வந்து allows நிறைய கஸ்டமைசேஷன், பிகாஸ் நீங்க தான் யூ ஆர் பில்டிங் யுவர் ஓன் ஒர்க் ஃப்ளோ, ஸோ யூ கேன் கஸ்டமைஸ் யுவர் ஒர்க் ஃப்ளோ இன் எனி வே. நெக்ஸ்ட் வந்து இப்போ மேஜர் அட்வான்டேஜ் என்னன்னா நம்ம n8n வந்து லோக்கலா டவுன்லோட் பண்ணிட்டு லோக்கலா ரன் பண்ணலாம். இப்போ சப்போஸ் நீங்க ஏபிஐ கீ கொடுக்குறீங்க ஆன்லைன் கிளவுட் பேஸ்ட் பிளாட்ஃபார்ம்க்கு, உங்களுக்கு எப்பவுமே ஒரு சேஃப்டி ரிஸ்க் இருக்கும். ஏபிஐக்கு யாரா தெஃப்ட் பண்ணாங்கன்னா என் டோக்கன்ஸ் என் டேட்டா ஸ்டீல் ஆகுனாங்க. ஸோ சேம் திங் n8n வந்து உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கு, லோக்கலாக டவுன்லோட் பண்ணிட்டு உங்கள் ஓஎஸ்லேயே ரன் பண்ணலாம். ஸோ லோக்கல்லையே ரிட்ரீவ்ஸ் டேட்டா, ரிட்ரீவ்ஸ் எல்லாமே, அண்ட் தென் அந்த ஃபைனல் ஆக்ஷன் பண்ணுவார். ஸோ லோக்கலாக இருக்கிறதுனால உங்கள் டேட்டா எங்கேயும் போகாது, டேட்டா won't leave the கம்ப்யூட்டர், எல்லாமே லோக்கலாக தான் இருக்கும். ஸோ இது இப்போ we will talk about ஸ்டூடெண்ட்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ. இப்போ சேம் திங், ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நிறைய ரெப்பிட்டேட்டிவ் டாஸ்க்ஸ் இருக்கலாம் ஃபார் ஒன் டே, மேபி ஹோம் ஒர்க் இல்லை அசைன்மெண்ட் ஆர் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன், எனி திங். இப்போ எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் எடுக்கலாம். ஒரு ஸ்டூடெண்ட் வந்து either டெக்ஸ்ட் புக்ஸ் படிக்கணும் ஆர் ஆர்டிகல்ஸ் படிக்கணும் ஆர் மேபி ஆன்லைன்ல இருக்க கைட்ஸ் ஆர் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ். ஒரு ஸ்டூடெண்ட் இதே ஒர்க் ஃப்ளோ பில்ட் பண்ணிட்டு he can ஒரு நோட் ஆட் பண்ணிட்டு ஒரு சிஸ்டம் ப்ராம்ப்ட் கொடுக்கலாம். ஐ வாண்ட் யூ டு சம்மரைஸ் இந்த ஆர்டிகல் இந்த டெக்ஸ்ட் புக் ஆர் இந்த ஸ்பெசிஃபிக்கான கான்செப்ட், எனக்கு எக்ஸாம் இருக்கு. ஸோ இதே ஒர்க் ஃப்ளோ சம்மரைஸ் பண்ணிட்டு அந்த ஸ்டூடெண்ட்க்கு எல்லா இன்ஃபர்மேஷனும் வந்துடும். ஸ்டூடெண்ட் வந்து இன்னொரு சாட்பாட் ஆட் பண்ணிட்டு எனக்கு குவிஸா வேணும், இதே ஃபார்மேட் நீங்க எந்த டேட்டா அனுப்புறீங்களோ எனக்கு குவிஸா வேணும், ஸோ எனக்கு படிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். ஸ்டூடெண்ட் இதை பில்ட் பண்ணிட்டு எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகலாம். இப்போ நானே ஒரு ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ என் ப்ராஜெக்ட் என்னன்னா டெக்னிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூல 10 ஆர்டிகல்ஸ் கொடுத்துருக்கேன் சிஸ்டம் ப்ராம்ப்ட்ல. இந்த 10 ஆர்டிகல்ஸ்லேருந்து டெய்லி வர நியூஸ்லாம் படிச்சுட்டு எனக்கு சம்மரைஸ் பண்ணிட்டு டைரக்டா லிங்க்டின்ல போஸ்ட் ஆகணும். ஸோ நான் ஏன் ஒர்க் ஃப்ளோ எக்ஸ்பிளைன் பண்றேன். நம்ம ஆல்ரெடி பேசியிருந்தோம் 3 மெயின் காம்பனன்ட்ஸ் ஆஃப் ஒர்க் ஃப்ளோ: ட்ரிகர், ப்ராசஸிங் அண்ட் ஃபைனல் ஆக்ஷன். இப்போ ஏன் ஒர்க் ஃப்ளோல ட்ரிகர் என்னன்னா டெய்லி 8 o'clock ரன் ஆகணும் ஒர்க் ஃப்ளோ. 8 o'clock ஆன உடனே ஸ்டார்ட் ஆகும் எக்ஸிக்யூஷன். ஸோ ஏன் ஒர்க் ஃப்ளோட ப்ராசஸிங்ல ஃபர்ஸ்ட் நோட் வந்து 10 URLs ஸ்டோர் ஆயிருக்கு ஆஃப் ஆர்டிகல்ஸ், டெக்னிக்கல் ஆர்டிகல்ஸ்.
ஆன்லைன்ல. ஸோ இந்த 10 ஆர்டிகல்ஸ்க்கு அப்புறம் இன்னொரு நோடு இருக்கும். 10 ஆர்டிகல்ஸ் ஒன்னா ஒரே ஃபைல்ல சேவ் ஆகி சாட் ஜிபிடிக்கு போகணும். நான் சாட் ஜிபிடி லிங்க் பண்ணியிருக்கேன் API கீ வழியா. ஸோ சாட் ஜிபிடி போனதுக்கு அப்புறம் அந்த 10 ஆர்டிகல் சம்மரைஸ் ஆகும். சம்மரைஸ் ஆனதுக்கு அப்புறம் இந்த கரண்ட் டெக்னிக்கல் வேர்ல்ட்ல எது ரெலவெண்டா இருக்கு, எது ட்ரெண்டிங் ஆர் வாட் அ லாட் ஆஃப் பீப்புள் நோ, இது ரெலவென்சி அபவுட் ரெலவென்சி ஷார்ட் ஆகி எனக்கு ஒரு இது வரும். ஸோ இதுக்கப்புறம் எனக்கு 2 ஆப்ஷன் இருக்கு என் ஒர்க் ஃப்ளோல. நான் வந்து ஐ கேன் ஐதர் கெட் இட் த்ரூ ஜிமெயில். நான் ஜிமெயில்ஸ் கிரெடென்ஷியல்ஸ் கொடுத்துருக்கேன் அண்ட் லிங்க்டின் கிரெடென்ஷியல்ஸும் கொடுத்துருக்கேன். ஸோ நான் வந்து ஐ கேன் அதே சேம் சம்மரைஸ் நான் இன்னொரு நோட் ஆட் பண்ணிட்டு அக்ரிகேட்னு ஒரு நோட். ஸோ அந்த 10 சம்மரைஸ் வந்து அக்ரிகேட் ஆகி ஒரு லாங் சம்மரியா இருக்கும். அண்ட் இந்த ஒர்க் ஃப்ளோல எல்லாமே .json ஃபைல்ஸ் தான். ஸோ இந்த அக்ரிகேஷன் வந்து எனக்கு 10 சம்மரி வந்து இட் கம்ஸ் டவுன் டு 10 புல்லட் பாயிண்ட்ஸ். 10 புல்லட் பாயிண்ட்ஸ் வந்து anyone can read. 10 சம்மரிஸ் படிக்கிறதுக்கு நிறையவே டைம் ஆகும். நம்ம மெயின் எய்ம் ஆஃப் இந்த ஆட்டோமேஷன் வந்து டு ரெடியூஸ் அவர் ஒர்க் டைம். இப்போ 10 சம்மரிஸ்னா நிறைய டைம் ஆகும். அண்ட் சேம் திங் 10 புல்லட் பாயிண்ட்ஸ். ஸோ இந்த 10 புல்லட் பாயிண்ட்ஸ் வந்ததுக்கப்புறம் டைரக்டா லிங்க்டின் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டு அது தானாவே போஸ்ட் பண்ணிடும் at 8 o'clock sharp because of my trigger. So final action being இந்த லிங்க்டின் போஸ்ட். இது வந்து மை ஒர்க் ஃப்ளோ. இப்போ ரேண்டம் பர்சன் வந்துட்டு சொல்லலாம், நான் வந்து அவ்வளோ ஸ்கில் கிடையாது டு யூஸ் N8N, எனக்கு அவ்வளோ டெக்னிக்கல் சைடு இல்லை. பட் தட் இஸ் த திங், ஆல்ரெடி பேசியிருந்தேன், N8N இஸ் வெரி ஃபிளெக்சிபிள். தட் இஸ் பிகாஸ் N8N வந்து இட் இஸ் அ பேசிக் ஒர்க் ஃப்ளோ ஆட்டோமேஷன் அண்ட் ட்ராக் அண்ட் ட்ராப் மாதிரி. இப்போ கோடிங் என்தூசியஸ் வந்து மேபி பிரைமரி ஸ்கூல் ஆர் ஹை ஸ்கூல்ல ஸ்கிராச் படிச்சிருப்பாங்க. இப்போ ஸ்கிராச் என்னன்னா கோடிங் தான். இப்போ இஃப் தென் கண்டிஷன்ஸ்லாம் இருக்கும். ராதர் தென் டைப்பிங் இஃப் தென் டைரக்டா பாக்ஸ் மாதிரி இருக்கும், ட்ராக் அண்ட் ட்ராப். சேம் திங் N8N-ம் அப்படிதான். நோட்ஸ் வந்து ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிட்டு நோட் ஓப்பன் பண்ணிட்டு ஒரு ப்ராம்ப்ட் ஆர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கணும், நோட் எப்படி பிஹேவ் பண்ணணும். சேம் திங். எனக்கு ஆட்டோமேஷன் பத்தி ஐ டென்ட் நோ மச். நான் ஒரே ஒரு ஆட்டோமேஷன் பண்ணியிருந்தேன். என் ஃபோன் ஆக்சஸ் கொடுத்துட்டு ஃபோன்ல இந்த ஆப்ஸ் ஓப்பன் பண்ணப்போ எனக்கு டு நாட் டிஸ்டர்ப் டைரக்டா ஓப்பன் ஆகணும். பேசிக்கா அந்த ஆப்ல இருந்தப்போ நான் ப்ரொடக்டிவா இருக்கணும், எனக்கு எந்த நோட்டிபிகேஷனும் வரக்கூடாது, என் டெய்லி லைஃப் ஹெல்ப் ஆகணும். ஸோ அதான் எனக்கு ஐ டென்ட் ஹாவ் மச் எக்ஸ்பீரியன்ஸ் வித் ஆட்டோமேஷன். ஆனால் N8N வந்து பிகாஸ் ஆஃப் ட்ராக் அண்ட் ட்ராப் எனக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. ஓப்பன் பண்ணக்கப்புறம் எந்த கோடிங்குமே இருக்காது, இட் இஸ் ஃபுல்லி இங்கிலீஷ், நம்ம நார்மலாக பேசுகிற லாங்குவேஜ் தான். அதில் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துட்டு ஒர்க் ஃப்ளோ பில்ட் பண்ணலாம். அண்ட் இது வந்து அண்ட் இன்னொரு பார்ட் ஆஃப் தி ஃப்ளெக்சிபிலிட்டி. இப்போ சேம் அதே கம்பெனி எக்ஸாம்பிள் எடுக்கலாம். கம்பெனி வந்து பர்சன் ஹேஸ் டு ரீட் இமெயில்ஸ். அதே இமெயில்ஸ் வந்து ஒர்க் ஃப்ளோ பில்ட் பண்ணிட்டு அது ஃபினிஷ் பண்ணலாம். இப்போ டைம் எனர்ஜி சேவிங் பத்தி பேசலாம் அதே சேம் எக்ஸாம்பிள்ல. இப்போ கம்பெனிக்கு வந்து சே தே ஹாவ் 10 people வந்து 10 hours a day ஒர்க் பண்ணணும். இப்போ இந்த ஆட்டோமேஷன்னால மேபி அந்த 10 hours 8 hours ஆகுது. ஸோ 2 hours they are saving every day. பர் டே சேலரி 500 போட்டா நம்மளுக்கு 1 month அரௌண்ட் 2 lakhs சேவ் ஆகும் அந்த கம்பெனி. ஸோ தட் இஸ் ஃபிளெக்சிபிளா இருக்கு. ஸோ anyone can use it. அண்ட் இப்போ கரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பேசலாம். சேம் N8N பிளாட்ஃபார்ம். இப்போ கரண்ட் டெக்னாலஜிக்கல் க்ரோயிங் வேர்ல்ட்ல ஆட்டோமேஷன் நிறையவே தேவைப்படுது. இன்க்ரீசிங் டிமாண்ட் இருக்கு ப்ரொஃபஷனல் லைஃப்ல, பர்சனல் லைஃப், அண்ட் anyone can use it basically. இப்போ கரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து ஆட்டோமேஷன் இன்ஜினியர், AI இன்ஜினியர், சொல்யூஷன்ஸ் ஆர்கிடெக்ட், இன்டெகிரேஷன் ஸ்பெஷலிஸ்ட் அண்ட் நிறைய ஸோ அண்ட் ஸோ. இப்போ பிகினர்ஸ் வந்து
ஃபார் பிகினர்ஸ் பேசிக்காக ஸ்மால் ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணலாம். மேபி இமெயில் ரீடிங், இமெயில் சம்மரைசேஷன் அண்ட் எவ்ரி திங். அண்ட் இந்த N8N beginners can understand how APIs work, how websites and applications integrate with each other. Okay. Once in the basics ஓட கம்ஃபர்டபுள் ஆனதுக்கப்புறம் நம்ம காம்ப்ளெக்ஸாக ஏதாவது ப்ராஜெக்ட் பில்ட் பண்ணலாம். மெயின் திங் என்னன்னா, இப்போ ஏஐ இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு இந்த வேர்ல்டில். N8N வந்து முன்னாடி இட் வாஸ் அ பேசிக் ஆட்டோமேஷன் சிஸ்டம். இந்த ஏஐனால இட் இன்டகிரேட்டட் ஏஐ இன்டு இட்ஸ் ஆட்டோமேஷன் as well. இதனால இட் இஸ் பிகமிங் ஈஸியர் டு யூஸ். முன்னாடி வந்து இப்போ சம்மரைசேஷன் வந்து ஒரு ஆட்டோமேஷனா டிஃபிகல்ட்டா தான் இருந்திருக்கும். லைக் தனியா டெக்ஸ்ட் ஹைலைட்ஸ் நம்ம தான் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துட்டு இட் ஹேட் டு சம்மரைஸ். ஏஐ வந்ததுனால இட் கேன் டூ எவ்ரிதிங் ஆன் இட்ஸ் ஓன். அட்வைக் இந்த N8Nல ஒர்க் ஃப்ளோ வந்து எப்படி ஒர்க் ஆகுது? ஓகே, ஸோ N8N வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம் சார். N8N ஆட்டோமேஷன் ஒர்க் பண்ணுது. ஸோ எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, சேம் 3 காம்பனன்ட்ஸ் இருக்கும்: ட்ரிகர், ப்ராசஸ் அண்ட் ஆக்ஷன். ட்ரிகர் வந்து பேசிக்கா வேர்ட்ல இருக்க மாதிரி ட்ரிகர். ஸோ நம்ம அதை செட் பண்ணிக்கலாம். டெய்லி இந்த டைமுக்கு ட்ரிகர் ஆகணும், ஆர் இந்த பர்டிகுலர் அட்ரஸ்ல இந்த இமெயில் வந்தப்போ ட்ரிகர் ஆகணும். ஸோ ட்ரிகர் ஆனதுக்கப்புறம் ஒர்க் ஃப்ளோ எக்ஸிக்யூஷன் ஸ்டார்ட் ஆகும். ஸோ இது ட்ரிகர். ப்ராசஸ் வந்து ட்ரிகருக்கு அப்புறம் நம்ம கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ஸோ சப்போஸ் இந்த டைம் ஆஃப் டே ஆனதுக்கப்புறம் எனக்கு இந்த இமெயில் படிக்கணும், இந்த இமெயில் சம்மரைஸ் பண்ணணும், இந்த நியூஸ் ஆர்டிகிள் சம்திங் நியூஸ் பேப்பர் சம்மரைஸ் பண்ணணும். இது வந்து இன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ சம்மரைஸ் பண்ணிட்டு சம்திங் எனக்கு புல்லட் பாயிண்ட்ஸாக வேணும். தி சேம் சம்மரி. புல்லட் பாயிண்ட்ஸ் வந்ததுக்கப்புறம் எனக்கு மெசேஜ் ஃபார்மேட்ல வேணும் வித் இமோஜிஸ், ஹேஷ்டேக்ஸ் ஃபார் அ சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம். இதெல்லாம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். லாஸ்ட் வந்து ஃபைனல் ஆக்ஷன். ஸோ இந்த டெக்ஸ்ட் மெசேஜை நான் என் சோஷியல் மீடியா கிரெடென்ஷியல்ஸ் கொடுக்கணும். அதே ஒர்க் லிங்க்டின், யூடியூப், இன்ஸ்டாகிராம், எனிதிங். இந்த கிரெடென்ஷியல்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் அதே டெக்ஸ்ட் மெசேஜ் எனக்கு அந்த சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ல டைரக்டா அப்லோட் ஆகும். இது வந்து ஃபைனல் ஆக்ஷன். ஸோ இதுதான் ஒரு பேசிக் ஒர்க் ஆட்டோமேஷன். ஓகே, இப்போ இதுல ஏஐ ஏஜென்ட்னு சொல்றாங்க இல்லையா? ஏஜென்ட், அப்போ ஒரு ஏஜென்ட் அப்படிங்கும் போது நம்ம சிபிஐல ஏஜென்ட்னு கேட்டோம் அப்படின்னா வந்து அவங்க யூனிக்கா ஒரு ஒர்க் பண்ணுவாங்க, அவங்களுக்கான ப்ராசஸ் அப்படிங்கிற. இந்த ஆட்டோமேஷன்ல ஏஜென்ட்டோட ரோல் என்ன? அவங்களுக்கான இன்ஜெக்ஷன் எப்படி வாங்கிக்குவாங்க? அவங்க எப்படி ஒர்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ணி கொடுப்பாங்க? ஸோ ஏஜென்ட் பேசிக்கா சிம்பிள் வேர்ட்ஸ்ல ஒரு ப்ராசஸிங் சிஸ்டம். அதுக்கு ஒரு ஒர்க் இருக்கும், அந்த ஒர்க் கம்ப்ளீட் பண்ணணும். இது ஸோ ஏஐ ஏஜென்ட் என்னன்னா, இப்போ ஹியூமன்ஸ்க்கு ஒரு ஒர்க் இருக்கு. ஹியூமன்ஸ் ஒர்க் என்ன? ஒரு 1000 இமெயில் சம்மரைஸ் பண்ணணும், 1000 இமெயில்ஸ் படிச்சு ரிப்ளை பண்ணணும். இப்போ இதே ஹியூமன் பிளேஸ்ல நம்ம ஒரு ஏஐ ஏஜென்ட் பிளேஸ் பண்ணலாம். இந்த ஏஐ ஏஜென்ட்டோட ஒர்க் என்ன? சேம் திங் அந்த ஹியூமனோட ஒர்க், இமெயில் சம்மரைசிங், ரீடிங். ஸோ ஏஐ ஏஜென்ட் எப்படி யூஸ்ஃபுல்லிங்கன்னா, ஒரு ஹியூமனுக்கு அவ்வளோ இமெயில்ஸ் படிக்கிறதுக்கு நிறையவே டைம் ஆகும். சேம் திங் இந்த ஏஐ ஏஜென்ட் நம்ம பிளேஸ் பண்ணது, சின்ஸ் எனர்ஜி கன்சியூமிங் எதுவுமே இருக்காது. ஸோ மேபி ஒரு ஹியூமன் ஒர்க்கு 10 hours ஆகுது. இந்த ஏஐ ஏஜென்ட் வந்து அந்த 10 hours மேபி 2 hours or 3 hours ரெடியூஸ் பண்ணலாம். ஸோ அப்படி ஒரு ஏஜென்ட் இஸ் யூஸ்ஃபுல். இப்போ இந்த ஆட்டோமேஷனை இண்டஸ்ட்ரி வந்து எப்படி N8N மூலமா இம்பாக்ட் ஆகுது? அதனுடைய ஆபரேஷன் காஸ்ட் வந்து எந்த அளவுக்கு ரிடியூஸ் ஆகுது? ஓகே, ஸோ நான் சொன்ன எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஒரு பர்சன் மேபி கஸ்டமர் சப்போர்ட்ல ஒர்க் பண்ணிருக்காரு. அந்த கஸ்டமர் சப்போர்ட்ல he needs to read இவ்வளோ ஒரு 100 இமெயில்ஸ் டெய்லி, இல்லை 200, 300 எவ்வளோ அந்த கம்பெனி செட் பண்றாங்க. அவ்வளோ இமெயில்ஸ் படிக்கணும். அந்த இமெயிலோட சப்ஜெக்ட் பார்க்கணும். இது கம்ப்ளைண்டா இல்லை ரீஃபண்டா, சப்போஸ் சம்திங் லைக் தட். ப்ராடக்ட் கம்பெனினா ரீஃபண்ட் இருக்கும், ரிட்டர்ன் இருக்கும், ப்ராடக்ட்ல டேமேஜ் இல்லை ப்ராடக்ட் வாரண்டி, நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கும். ஸோ இது வந்து அந்த ஒரு பர்சன் அவருக்கு அந்த கம்பெனி பே பண்ணணும் அந்த ஒர்க்கு. அண்ட் லைக் மேபி இந்த ஒர்க் கம்ப்ளீட் பண்றதுக்கு he takes 15 hours ஒரு நாள்.
இப்போ இந்த N8N ஆட்டோமேஷன்னால அதே ஹியூமன் பண்ற ஒர்க்கை நம்ம ஒர்க் ஃப்ளோவா பில்ட் பண்ணலாம். வர இமெயில்ஸ் ஒரு ஏஐ எலிமெண்ட் ஆட் பண்ணிட்டு இந்த ஏஐ வச்சு ஐ வாண்ட் டு ரீட் த ரெலவென்சி ஆஃப் இல்லை சப்ஜெக்ட் ஆஃப் இமெயில் அதெல்லாம் பண்ணலாம். ஸோ ஒரு கம்பெனி பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒர்க் டைம் ரெடியூஸ் ஆகும், மேன் ஃபோர்ஸ் ரெடியூஸ் பண்ணலாம். மேபி அந்த கம்பெனியில் 100 எம்ப்ளாயிஸ் இருந்தாங்க முன்னாடி. இந்த N8N வந்ததுக்கப்புறம் ஒர்க் ஃப்ளோ பில்ட் பண்ணக்கப்புறம் அந்த 100 மேபி 50 ஆகலாம் பை ஹாஃப். ஸோ அவங்களோட சேலரி சேவ் ஆகும், டைம் சேவ் ஆகும், கம்பெனி ஸ்பேஸ் ஆகும். இப்படி டைம், மணி, எஃபிஷியன்சி எல்லாமே பூஸ்ட் ஆகும், சேவ் ஆகும். இப்போ இதுல வந்து N8Nல வந்து எது பெஸ்ட், செல்ஃப் ஹோஸ்டிங்கா இல்ல கிளவுட் ஹோஸ்டிங்கா? ஓகே, ஸோ பேசிக்கா கிளவுட் ஹோஸ்டிங்னா நம்ம N8N வெப்சைட் போயிட்டு அங்கே ஒர்க் ஃப்ளோ பில்ட் பண்ணணும். செல்ஃப் ஹோஸ்டிங்னா நம்ம N8N பிளாட்ஃபார்ம் நம்ம ஓஎஸ்ல டவுன்லோட் பண்ணிட்டு ஓஎஸ்ல ரன் பண்ணணும். ஸோ இது வந்து பேசிக் மீனிங். இப்போ கிளவுட் பிளாட்ஃபார்ம்ல சே நம்ம ஆப்ஸ் இன்டெகிரேட் பண்ணணும், ஆப்ஸோட ஏபிஐ கீ கொடுக்கணும். இப்போ ஒரு கார்பரேட் ப்ரொஃபஷனலுக்கு எப்பவுமே ஒரு பயம் இருக்கும், ஏபிஐ கீ கிளவுட் பேஸ்ட் பிளாட்ஃபார்ம்ல அப்லோட் பண்றேன், அந்த கிளவுட் டேட்டா லீக் ஆச்சுன்னா ஏபிஐ கீயும் லீக் ஆயிடும், ஏபிஐ கீ லீக் ஆச்சுன்னா என் டோக்கன்ஸ் யூஸ் ஆகும், ஐ கேன் லூஸ் மை மணி. எப்பவுமே அந்த ரிஸ்க் ஃபேக்டர் இருக்கும், போட்டுட்டே இருக்கும். ஸோ செல்ஃப் ஹோஸ்டிங்னா சின்ஸ் லோக்கலாக ரன் பண்றதுனால நம்ம டேட்டா இந்த கம்ப்யூட்டர் வெளில எங்கேயுமே போகாது, எல்லாமே உள்ளதான் ரன் ஆகும். ஸோ என் பாயிண்ட் ஆஃப் வியூவில் சப்போஸ் ஃபார் ஸ்டூடெண்ட்னா கிளவுட் பேஸ்ட் பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணலாம். கம்பெனி சைட் போனப்போ கார்பரேட் லைக் பெரிய எம்என்சிஸ்லாம் அவங்க ஐ திங்க் செல்ஃப் ஹோஸ்டிங் இஸ் அ பெட்டர் ஆப்ஷன். இப்போ ஏஐ இன்டகிரேஷன் அப்படின்றது வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து N8Nல எப்படி நடக்குது? ஓகே, ஸோ இதுக்கு முன்னாடி N8N வந்து ஃபுல்லாக இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பேஸ் தான். ஒரு பர்சன் வந்து உட்காந்து ஹி ஹேட் டு டைப், எனக்கு இந்த மாதிரி கீ ஹைலைட்ஸ் படிச்சுட்டு இந்த ஸ்பெசிஃபிக்கான கீவேர்ட் வேணும், இது இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். இந்த ஏஐ வந்ததுக்கப்புறம் நம்ம we can link ChatGPT, OpenAI, Gemini, Google Gemini இதெல்லாம் லிங்க் பண்ணலாம் நம்ம ஒர்க் ஃப்ளோக்கு. லிங்க் பண்ணப்போ ஒர்க் ஃப்ளோ பில்டிங்லேயே நம்ம ஒர்க் திரும்பி ஹாஃபாக கட் ஆகும், ஏன்னா அந்த ஏஐ டஸ் ஆல் தி ஒர்க். ஸோ அப்படி இட் ஒர்க்ஸ் லைக் தட். ஓகே, இப்போ இந்த ஆட்டோமேஷன்ல என்ன மாதிரி சேலஞ்சஸ் எல்லாம் நம்ம ஃபேஸ் பண்ற மாதிரி இருக்கு? ஸோ மெயின் சேலஞ்சஸ் வந்து இப்போ ஆட்டோமேஷன் பேசிக்காக இருந்துச்சுன்னா, சப்போஸ் அ பேசிக் ஒர்க் ஏஐ ரீடிங், இமெயில் சம்மரைசிங், அதெல்லாம் பேசிக்கானது, அது வந்து ஈஸியாக பண்ணிடலாம். இப்போ காம்ப்ளெக்ஸ் ஆனதுக்கப்புறம் மேபி ஒரு கம்பெனியோட ஃபுல் ஒர்க் ஃப்ளோ ஆட்டோமேஷனாக பில்ட் பண்ணப்போ அது காம்ப்ளெக்சிட்டி இன்க்ரீஸ் ஆகும், ரன் டைம் இன்க்ரீஸ் ஆகும். அப்படி இங்கே டைம் இன்க்ரீஸ் ஆகுறதுனால கம்பெனிக்கும் ஒரு லாஸ் மாதிரி. அப்படி ஒர்க் ஃப்ளோ காம்ப்ளெக்ஸ் ஆனப்போ கம்பெனிக்கு காம்ப்ளெக்சிட்டி இன்க்ரீஸ் ஆகுது. இப்போ ஃபியூச்சர் இதனுடைய ஏஐ ஒர்க் ஃப்ளோஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து எந்த அளவுக்கு இருக்கும், என்ன மாதிரி அதை வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ இருக்கிறதே அட்வான்ஸ் லெவல்ல நம்ம அண்டர்ஸ்டாண்ட் நம்ம நினைக்கிறத விட ஏஐ வந்து ஃபாஸ்டா இருக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம். இது ஃபியூச்சர் எப்படி இருக்கும்? ஓகே, எனக்கு என் ஒப்பீனியன்ல இப்போ ஒரு ஹியூமன் உட்காந்துட்டு ஒர்க் ஃப்ளோ பில்ட் பண்ணணும். ஃபியூச்சர் ஸ்கோப் வந்து ஏஐ எனக்கு தெரிஞ்சு ஏஐ வில் இன்க்ரீஸ் அ லாட். எந்த லெவலுக்குனா அது தானவே ஒரு ஒர்க் ஃப்ளோ பில்ட் ஆகும், நம்ம சும்மா டெக்ஸ்ட்ல ப்ராம்ப்ட் கொடுத்தாலே ஒர்க் ஃப்ளோ பில்ட் ஆகிடும். ஸோ ஃபியூச்சர் ஸ்கோப்னா அது ஏஐ ரிலேட்டட் டு ஏஐ. ஓகே, இப்போ இந்த N8N வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து யாரெல்லாம் இது யூஸ் பண்ணலாம்? வெறும் ஸ்டூடெண்ட் மட்டும்தான், இல்ல ஐடி இண்டஸ்ட்ரியில இருக்கிறவங்க மட்டும்தான், இல்ல டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படியா, இல்ல இந்த டூல் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து எல்லாருக்குமே வேணும், ஆனா நிறைய பேர் இதை பத்தி தெரிஞ்சுக்காம இருக்கிறது தான் இதனுடைய யூசேஜ் வந்து கம்மியா இருக்கு அப்படின்னா இது யாருக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம்? இது எல்லாருமே யூஸ் பண்ணலாமா, இல்ல பர்டிகுலரா இவங்க தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு? ஓகே, அதுக்கு தான் N8N வந்து நிறைய பாப்புலாரிட்டி கெயின் பண்ணுது. திங் என்னன்னா எல்லாரும் யூஸ் பண்ணலாம். N8N வந்து பேசிக் ஆட்டோமேஷன் ஒர்க் ஃப்ளோ, ரொம்ப சிம்பிளா இருக்கும். ஒரு சோசியல் மீடியா, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் மாதிரி ஒரு பேசிக் சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம் தான். யாரு வேணாலும் யூஸ் பண்ணலாம், பிகாஸ் டிராக் அண்ட் டிராப் தான் அதோட ஒர்க் ஃப்ளோ.
ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிட்டு அந்த நோடுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தா ஒர்க் ஃப்ளோ பில்ட் ஆகிடும். ஸோ அதனால யார் வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஸ்டூடெண்ட், வீட்டில் இருக்கிற மதர், ஃபாதர், ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ், ஸ்கூல்ஸ், காலேஜஸ், யார் வேணாலும் யூஸ் பண்ணலாம். அண்ட் இட் இஸ் வெரி ஈஸி டு பில்ட். ஓகே, இப்போ இந்த என்எட்என் வந்து ஸ்டூடெண்டோடைய கேரியருக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட்டிவா இருக்கு? இந்த ஆட்டோமேஷன் எல்லாமே என்னால வந்து பார்த்தோம் அப்படின்னா தெரியும். ஏன்னா இன்னைக்கு இருக்கிற ஜாப் மார்க்கெட்ல ஆக்சுவலா ஒரு 2 days பிஃபோர் வந்து எலன் மாஸ்க் வந்து பார்த்தோம் அப்படின்னா பைனரி லாங்குவேஜ், அதாவது கம்ப்யூட்டருக்கு வந்து பார்த்தோம்னா இன்னைக்கு வரைக்கும் வந்து 0, 1 இந்த பைனரி லாங்குவேஜ்ல தான் இது வரைக்கும் சேலஞ்சஸ் இருந்தது. வந்து பார்த்தோம்னா பைனரி லாங்குவேஜ் வந்து ஏஐ வந்து அடாப்ட் பண்றதுன்றது வந்து கொஞ்சம் டஃப்பான சேலஞ்சஸா வந்துருந்தது. ஸோ கோடிங் எழுதுறதுல வந்து அந்த விஷயம் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிறதுக்கு வந்து டஃப்பா இருந்தது. பட் இந்த 2026 எண்டுக்குள்ள பைனரி லாங்குவேஜையும் அதை அடாப்ட் பண்ணிட்டு கோடிங் எழுதி கொடுக்கும் அப்படின்றது வந்து எலன் மாஸ்க். அப்போ 2026 அப்புறம் கோடிங் எழுதுறதுக்கு ஹியூமனே தேவை கிடையாது, எது வேணும்னாலும் நீங்க ப்ராம்ப்ட் கொடுத்தீங்கன்னா அது கோடிங் எழுதி கொடுக்குறோம் அப்படின்னு போது இது வந்து எப்படி வந்து ஃபீச்சர் வந்து இம்பாக்ட் ஆகும், யாருக்கெல்லாம் இது வந்து ஆட்டோமேஷன் தெரிஞ்சவங்களுக்கான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி இருக்கும், ஸ்டூடெண்ட் வந்து எந்த அளவுக்கு இந்த மாதிரி ஏஐ டூல்ஸ் வந்து தெரிஞ்சுக்கணும்? ஓகே, ஸோ என்ஐடின்னு வச்சுட்டு கரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்னா ஆட்டோமேஷன் ஸ்பெஷலிஸ்ட், இன்டெகிரேஷன் ஸ்பெஷலிஸ்ட் இப்படிலாம். ஆட்டோமேஷன் ஸ்பெஷலிஸ்ட் என்னன்னா மெயின் ஒர்க் வந்து பில்டிங் ஆட்டோமேஷன். அண்ட் நம்ம பார்த்தோம் ஆட்டோமேஷன்னா இட் ரெடியூசஸ் ஒரு ஹியூமனோட ஒர்க் டைம், ஒர்க் ஃபோர்ஸ் எல்லாமே. ஸோ இந்த ஆட்டோமேஷன் ஸ்பெஷலிஸ்ட் வந்து ஹி வில் பில்ட் ஒர்க் ஃப்ளோஸ் ஆஸ் மெயின் கரியர் ஜாபே, அதனால பில்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ எல்லாரோடைய ஒர்க்கும் ரெடியூஸ் ஆகும். ஸோ ஒரு ஸ்டூடெண்ட்கான ஒரே ஒரு ப்ராஜெக்ட் ஐடியா இருக்கு. ஸோ ஸ்டூடெண்ட் நிறைய ஜாப்ஸ்க்கு அப்ளை பண்ணணும். ஸோ மேபி இந்த ஸ்டூடெண்ட் வந்து ஒரு வெப்சைட் இருக்கு, இன்டென்ஷாலன்னு எடுக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள், நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும். ஒரு ஸ்டூடெண்ட் வந்து அதே ஒர்க் ஃப்ளோவில் இன்டென்ஷாலா ஆட் பண்ணிட்டு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கலாம். எனக்கு இந்த ஜாப்ஸ்க்கு என் ரெஸ்யூமே டைரக்டா அப்ளை பண்ணிட்டு எனக்கு அந்த நம்பர் ஆஃப் கம்பெனிஸ் ஒரு லிஸ்டா இமெயில வரணும், எஸ்எம்எஸ்ல வரணும், வாட்ஸ்அப்ல வரணும், இப்படி ஒன்று பண்ணிக்கலாம். ஸோ திஸ் இஸ் ஒன். தேங்க்யூ அத்விக். இவ்வளவு நேரம் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு கம்ப்ளீட்டான ஏஐ டூல், அதுவும் நீங்க பர்சனலா ஒரு விஷயத்த வந்து பில்ட் பண்ண லைவ் எக்ஸாம்பிளோட வந்து சொல்லியிருக்கீங்க. ஒரு 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 டெய்லி தேவையான நியூஸை புல்லட் பாயிண்டா கன்வெர்ட் பண்ணி கொடுக்கறதுனால நான் அந்த ஃபுல் ஆர்டிக்கல் உட்காந்து படிச்சுட்டு இருக்க வேண்டிய நெசசரி இல்லை. தேவைப்பட்டா நான் வந்து அந்த ஃபுல் ஆர்டிக்கலை தேடி படிச்சுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஷார்ட் நியூஸ், இன்னைக்கு இருக்கிற ஜென்ரேஷன் எல்லாமே வந்து ரீல் ஜென்ரேஷன். ஆப்வியஸ்லி வந்து பார்த்தோம் அப்படின்னா எல்லா இன்ஃபர்மேஷனும் நம்மளுக்கு வந்து 20 செகண்ட் 30 செகண்டுக்குள்ள வந்து சேரணும் அப்படின்னும் போது அது ஒரு புல்லட் பாயிண்டா இன்னைக்கு கரண்ட் நியூஸை வந்து கொடுக்குற ஒரு டூலை, ஆட்டோமேஷனை ஒரு பப்ளிக் இப்போ நியூஸ் பேப்பர் அப்படின்னு டெய்லி நியூஸ் எங்க இருந்து கிடைக்கும்? ஒரு பெரிய பிராண்டட் ரெப்யூட்டேஷன் நியூஸ் ஆர்டிக்கல் கிட்ட இருந்து தான் நம்மளுக்கு டெய்லி நியூஸ் கிடைக்கும். அப்போ அது ஆத்தென்டிக்கா இருக்கணும். அந்த ஆத்தென்டிக் எல்லாமே அவங்க வெரிஃபிகேஷன் பண்ணி கொடுக்குற விஷயத்துல இருந்து நம்ம வந்து அதை ஆர்டிக்கல்ல ரீட் பண்ணி அது ஒரு புல்லட் பாயிண்டா பண்ணி கொடுக்குற ஒரு டெக்னாலஜியை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாத அப்படின்றது இன்னைக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ஃபியூச்சரிஸ்டிக்கா வந்து இருக்கும் அப்படின்றது வந்து நம்ம பார்க்கலாம். இது போல உங்களுடைய டே டு டே லைஃபுக்கு தேவையான ஏஐ டூல் உங்களுடைய பிசினஸ், உங்களுடைய அக்ரிகல்ச்சர் இண்டஸ்ட்ரி, டிராவல் இண்டஸ்ட்ரி, எஜுகேஷன் இண்டஸ்ட்ரி, பிளாகிங் இண்டஸ்ட்ரிக்கு டிஜிட்டல் டூலுக்கு எங்களுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு குவாலிட்டியான கண்டென்ட்டோட நம்ம மீட் பண்ணுவோம். அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.